السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியவர்களே, அன்பு சகோதரர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சியை தங்களுடைய இல்லங்களிலிருந்து அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையானவர்களே, இன்று ஹிஜ்ரி 1433 வருடத்தின் ரமதானுல் முபாரக் முதலாம் நாள். இந்த புனிதமான மன்சிலிலிருந்து, காயல்பட்டணம் குத்துபியா மன்சிலிருந்து ஒவ்வொரு சங்கையான ரமதான் முபாரக்கிலும் இங்கே வித்ரியா ஓதப்பட்டு அதுபோன்று அற்புதமான விளக்கங்கள் அறிஞர்களால் சொல்லப்பட்டு வருகிறது. அந்த தொடரிலே இந்த வருடமும் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற ஒரு அற்புதமான இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு சமுதாய மக்களுக்கு பலன் நல்குவதற்காக இதை ஒளிபரப்பும் செய்யப்படுகிறது. மக்கள் இதன் மூலமாக சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை விளங்கி கொண்டு, குறிப்பாக உண்மையான கொள்கையினுடைய அடிப்படையிலே வாழ்வதற்கான ஒரு தௌஃபீக்கை அவர்கள் பெற வேண்டும் என்ற அடிப்படையில்தான் இதுபோன்ற நல்ல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஒரு சாலிகான மனிதரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்த பொழுது அவர் சொன்ன ஒரு செய்தி, உலகத்தில் எத்தனையோ பிரிவுகள் வந்துவிட்டன, முஸ்லீம்கள் என்ற அந்த பார்வையிலே பல பிரிவுகள் இருக்கின்றார்கள், பல கொள்கை உடையவர்கள், கோட்பாடு உடையவர்கள், நடவடிக்கை உடையவர்கள் இருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் ஒரு கொடியின் கீழ் கொண்டு வர முடியுமா முடியாதா என்பது வேறு விஷயம். ஏனென்றால் என்னுடைய சமுதாயம் 73 பிரிவுகளாக பிரியும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்கு. அது நடந்துதான் தீரும். ஆனால் ஒன்றுபடுவது, ஒரு சமுதாயம் ஒரு கொடியின் கீழால் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரே ஒரு வழியில்தான் என்று சொல்லிவிட்டு, இப்போ சமீபத்திலே அவர் சொன்னார், அது மஹப்பத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொள்ளும் அன்பு என்ற அடிப்படையில் எல்லாரும் ஒன்று திரண்டார்களே, ஆனால் எல்லாரும் ஒன்றுபட்டுறலாம் என்று அவர் அழகாக குறிப்பிட்டு காட்டினார். ஆக லிவாவு மஹப்பத்திர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அன்பின் கொடியின் கீழால் யாரெல்லாம் ஒன்று திரள்கிறார்களோ அவர்களை எல்லோரையும் ஒன்றுபடுத்தி விடலாம், ஒரே அமைப்பாக கொண்டு வந்து விடலாம். ஆனால் அது சாத்தியமா என்றால் இல்லை. அப்படி சாத்தியமாகுவதற்கு ஒரு வழி இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்கிறார் அவர். சாத்தியமாகுவதற்கு ஒரு வழி இருக்கிறதா? ஒரு வழி இருக்கிறது. ஆனால் வருவார்களா என்றால் வரமாட்டாங்க, அது வேறு விஷயம். வழி இல்லாமல் இல்லை, வருவார்களா என்பதுதான் இங்கே பிரச்சனை என்று அவர் குறிப்பிட்டு காட்டினார். அது மிகச் சரியான ஒன்று. அந்த வகையில் யாருடைய இதயத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு குடிகொண்டு விடுகிறதோ
அவர் இறைவனிடத்திலே வெற்றி பெற்றவராக ஜெயம் பெற்றவராக ஆகிவிடுகிறார் என்பது திண்ணம். அந்த அடிப்படையில் தான் மாதிஹுர் ரசூல் மத்தாஹு தாஹா சதகத்துல்லாஹில் வலியில் காதிரியல் காஹிரிய ஜத்துனா அவர்கள் இந்த வித்ரியா என்ற அற்புதமான காவியத்தை இந்த சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கிறாங்க. சாதாரணமாக ஒரு மனிதர் வஃபாத்தாகிவிட்டால் அவர் மீது மர்தியா படிப்பது என்பது உண்டு. மர்தியா என்றால் இரங்கல் பா என்று படிப்பது உண்டு. அதே மாதிரி பல இடங்களிலே பார்க்கிறோம், எவ்வளோ நாதாக்களுக்கு மர்தியாக எழுதப்பட்டிருக்கிறது. நாதாக்கள் இல்லாமல் சாமானியமான ஒரு மனிதனாக இருந்தால் அவருக்கும் கூட மர்தியா எழுதப்பட்டிருக்கிறது. இது எல்லா காலத்திலும் நடந்த ஒன்று. சஹாபிகளுடைய காலத்திலேயே இந்த மர்தியாக்கள் பாடப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் இது நடந்திருக்கிறது. ஆக இந்த மர்தியாக்கள் என்ற அந்த புகழ் பாடல்கள் பாடுவது, இரங்கல் பாடுவது என்பது ஷரியத்தில் உட்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். நம்முடைய ஆபாக்களும் மர்தியாக்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க. நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இந்த மர்தியாக்களினுடைய நோக்கம் பல விஷயங்கள் அதில் இருக்குது. மர்தியாக்களுடைய நோக்கத்தை எடுத்துக்கொண்டால் பல விஷயங்கள் அதில் இருக்கிறது. என்ன விஷயம் என்றால், மர்தியாவை பொறுத்தவரை அந்த இரங்கல் பா என்பது மட்டுமல்ல, அது அவங்களுக்கு மேலே படிக்கக்கூடிய இரங்கல் பா என்பது மட்டுமல்ல, மாறாக அவர்கள் யார், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன, அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் ஒரு தாஜிரா, ஒரு ஆலிமா, ஒரு ஹாஃபிலா, ஹாஜா என்பது பற்றி அந்த வரலாற்று தகவல்கள் எல்லாம் என்ன செய்கிறது, நமக்கு கிடைக்கிறது அதை படிக்கும் பொழுது. அப்போ ஒரு மனிதனுடைய வரலாற்றை நாம் விளங்கிக் கொள்வதாக இருந்தால் அதற்கு மர்தியா அவசியம். சரி, இது குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, மன் அர்ரஹ முஃமினன், யார் ஒரு மூமினுடைய வரலாற்றை குறிப்பிடுகிறாரோ ஃபக அன்னமா அஹ்யாஹு, அவரை அவர் ஹயாத்தாக்கியது போன்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய வரலாற்றை சொல்வது என்பது அவரை ஹயாத்தாக்கியது போன்று என்று குறிப்பிடுறாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்? அப்போ அவர் ஹயாத்தானா கபூரில் எழுந்து வந்துட்டாங்க அர்த்தம் இல்லை, அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து சொல்வதன் மூலமாக. அப்போ நசபு ஹசபு இவைகள் எல்லாம் தெரிந்திருப்பதும் கூட ஒரு சுன்னா. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையாக இருந்தது. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நசபு ஹசபு சொல்வதிலே மிக தேர்ச்சி பெற்ற ஒரு நபராக அவங்க என்ன செஞ்சாங்க, திகழ்ந்தார்கள். இதெல்லாம் ஹதீதுகளிலே வரலாற்று குறிப்புகளிலே நாம் பார்க்க முடிகிறது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா, அவங்களுடைய வாப்பா என்று நம்ம சொல்லிட்டு போகிறோம் இல்லையா. முந்தைய காலங்களில் அது முஹம்மது இப்னு அப்துல்லாஹி முத்தலிபு ஹாஷிமு மனாஃபுன் குஸை என்று பாடல்களாக படிக்கிறது உண்டு. அகீதத்தில் வாழ்வாமல் அதெல்லாம் சொல்லி தருவாங்க. எனவே இதெல்லாம் மார்க்கத்தில் உட்பட்டது. எப்போது இந்த வரலாறுகள், இந்த குறிப்புகள் எல்லாம் ஒரு சமுதாயத்தை விட்டு தொலைந்து போய் விடுகிறதோ அந்த சமுதாயம் அழிவு பகுதியிலே வந்து விடுகிறது. ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு அறிஞர், ஒரு முஸ்லீம் அல்லாத அவர் இறந்துட்டார். தமிழகத்தில் ரொம்ப பிரபல்யமான ஒரு அறிஞராக இருந்தவர் தான். ஆனால் முஸ்லீம் அல்ல. நிறைய ஆரம்ப காலத்தில் கதைகள் எழுதி கொண்டிருந்தவர். அதற்கு பிறகு விஞ்ஞானபூர்வமான, மருத்துவ ரீதியான, அரசியல் ரீதியான, பொருளாதார ரீதியான பல விஷயங்களை அற்புதமாக எழுதிய ஒரு எழுத்தாளர். தமிழகத்திலே புத்தகங்கள் படிக்கக்கூடிய எந்த ஒரு மனிதருக்கும் அவரை தெரியாமல் இருக்காது. ஆனால் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை அவர். அவரிடத்தில் ஒரு பத்திரிகையிலே கேள்வி பதில் பகுதியில் அவர் பதில் சொல்லி கொண்டிருந்தார். அதிலே ஒரு ஆள் கேட்குறார், இஸ்லாம் இவ்வளவு வேகமாக பரவுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். இஸ்லாம் இவ்வளவு வேகமாக உலகெங்கும் பரவி கொண்டு இருப்பதற்கு என்ன காரணம்? அந்த பத்திரிகை இஸ்லாமிய பத்திரிகை இல்லை, அது ஒரு அரசியல் கதை சினிமா அது இதுன்னு போடக்கூடிய பத்திரிகை தான் அது. அந்த பத்திரிகையில் இவர் கேள்வி பதில் பகுதியில் பொறுப்பாக இருந்தார். அப்போ அதில் கேட்குறாங்க, உலகெங்கும் இஸ்லாம் இவ்வளோ வேகமாக பரவுவதற்கு காரணம் என்ன என்று கேட்ட பொழுது அவர்களிடத்தில் வரலாறு இருக்கிறது, அந்த வரலாற்றினுடைய அந்த காவியங்களை அவர்கள் பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்போ அவர் ஒரு அறிஞர், அவர் சொல்வதால் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுங்கிறதுலாம் இல்லை, அவரும் என்ன தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதைத்தான் நம்ம குறிப்பிடுறோம். ஆகவே ஒரு வரலாறு, ஒரு மனிதனுடைய, ஒரு சமுதாயத்தினுடைய வரலாறு என்பது மிக முக்கியமானது. இன்று இளைஞர்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த வரலாறுகளை சொல்லி என்ன செய்கிறது, பயிற்சி கொடுக்கப்படுகிறது. ஆக ஒரு மனிதனுடைய வரலாறு, இப்போ எங்கள் வாப்சவுட்டப்பா யார் அப்படின்னு கேட்டால் பல பேருக்கு தெரியறது இல்லை. அவங்கள சொல்கிறேன், உங்கள் வாப்சவுட்டப்பா யார் தெரியல. அப்போ தெரிந்திருப்பது மார்க்கத்தில் உட்பட்டதா இல்லையா என்றால் மார்க்கம் உட்பட்டதுன்னு சொல்லுது. மார்க்கம் என்ன செய்து உட்பட்டதுன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி சொல்லும் பொழுது, நான் யார் தெரியுமா, அனன் நபியுலா கதிப் அனபுனு அப்துல் முத்தலிப், நான்
நபிதான், அதில் எந்த பொய்யும் இல்லை. அதே சமயம் அப்துல் முத்தலிபனுடைய பேரனாக இருக்கிறேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ தன்னுடைய வாப்பாவையும் தாண்டி வாப்பாட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அப்போ அப்துல்லா நாயகம் எல்லாருக்கும் தெரியும். அப்துல் முத்தலிப் அவர்களையும் என்ன செஞ்சுட்டு வர்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழுத்து கொண்டு வர்றாங்க. நான் அப்துல் முத்தலிபுடைய பேரன். ஏன் அப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்ன? எந்த விதத்திலையும் என்னிடத்தில் தயக்கம் இருக்காது. அப்துல் முத்தலிப் அவர்கள் ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் அதில் தயங்க மாட்டாங்க. முதலாவதாக யோசிப்பாங்க, இந்த காரியம் செய்ய வேண்டிய காரியமா இல்லையா, அப்படி இதுதான் செய்ய வேண்டிய காரியம் என்று இருக்குமே ஆனால் அதை மிக தெளிவாக என்ன செஞ்சிருவாங்க, ஒரு பிளான் பண்ணி அழகான முறையில் செய்து முடிப்பார்கள். அப்படி ஒரு திறமை இருந்தது, அப்படி ஒரு ஆற்றல். அப்துல் முத்தலிப் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அது சரியாக இருக்கும் என்ற ஒரு பெயர் மக்காவில் உள்ள குறைஷிகளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. குறைஷ் அல்லாதவர்களும் விளங்கியிருந்தாங்க. ஆக எந்த காரியத்தை அப்துல் முத்தலிப் அவர்கள் செய்வதாக இருந்தாலும் அதை மிகச் சரியாக செய்வார், செய்ய வேண்டிய காலத்தில் செய்வார், குறித்த நேரத்தில் செய்வார், குறித்த நேரத்தில் செய்து முடிப்பார். இப்படிப்பட்ட ஒரு பெயர் இருந்ததால் அந்த பெயரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்தும் முகமாக என்ன செய்கிறாங்க, நான் யார் தெரியுமா, அனன் நபியுல்லா கதிப் அனபின் அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிபிட புள்ள அப்படிங்கிறாங்க. பேரன்னு அர்த்தம், ஆனால் இவனுங்கும் போது பிள்ளை தானே, நான் அப்துல் முத்தலிபுடைய பிள்ளை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன என்றால் இப்படிப்பட்ட ஒரு காரியம் அவர்கள் மிக தெளிவானவர்களாக இருந்தாங்க, எதையும் மிக சரியாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை தன்னுடைய பாட்டனாரினுடைய பெயரை அங்கே கொண்டு வர்றாங்க. என்னை பற்றி மட்டும் சொன்னால் போதாதான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விட சிறந்தவங்க யார் இருக்கிறா? எந்த காரியத்தையும் செய்வதிலேயும் எந்த காரியத்தையும் முறைப்படுத்துவதிலேயும் அவர்கள் தானே எல்லாருக்கும் முன்மாதிரி, அவர்களுக்கு நிகராக யாரும் இல்லையே. அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்துல் முத்தலிபினுடைய பெயரை இங்கே கொண்டு வருவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்த்தால் நமக்கு தெளிவாக புலப்படுகிறது. அந்த பாரம்பரியம் என்ற நசப் ஹசப் என்ற அந்த தொடர்கள் நினைவுபடுத்தப்பட வேண்டியவை, ஞாபகப்படுத்தப்பட வேண்டியவை, அவைகளெல்லாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டியவை என்பது நமக்கு தெரிகிறதா இல்லையா? இதையெல்லாம் எதன் மூலமாக தெரிவது என்றால் நம்முடைய ஆபாக்கள் மருதியாக்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. மருதியாங்கிறது யாருக்கும் எழுதலாம், பெரிய அவுலியாவாக இருந்தால் தான் எழுதணுங்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வீட்டில் என்ன செய்யணும், அவங்க முக்கியமான ஆக்களுடைய வரலாறுகளை தெரியணும். நான் என்னுடைய வாப்பாவை பற்றி, என்னுடைய வாப்பாவுடைய வாப்பாவை பற்றி, அவங்களுடைய இதயத்துகளை பற்றி நான் தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு தன்மை. அப்போ அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள்? ஒரு மனிதன் படிப்பினை பெறுவது எதன் மூலமாக? ஒரு படிப்பினை பெறுவது எதன் மூலமாக படிப்பினை பெறுகிறான்? முந்தைய வாழ்க்கையை கொண்டு தான், முந்தையவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு. அல்லாஹு தஆலா அப்படித்தானே நிறைய இபரத்துகளை சொல்கிறான். அந்தந்த சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு சமுதாயத்தை பற்றியும் சொல்லி காட்டி அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லலையா? அப்போ அந்த சமுதாயத்தினுடைய வாழ்க்கை வரலாறு அல்லாஹ் சொல்லி காட்டி மக்களுக்கு படிப்பினை தருகிறான். இது சுன்னத்துல்லா, அல்லாஹ்வினுடைய வழிமுறை. அந்த வகையில் நம்ம ஆபாக்களாகிய அந்த மூதாதையர்களினுடைய மூத்தவர்களினுடைய வரலாற்று குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு பல படிப்பினைகள் கிடைக்கிறது. நம்ம அவங்களாம் எப்படி இருந்திருக்கிறாங்க கேட்பாங்களாடா, வாப்பா இப்படி, நீ ஏன்டா இப்படி இருக்கிறா அப்படின்னு கேட்குறாங்களா இல்லையா? இதுதான் இயல்பு. அடா வாப்பா இப்படிப்பட்ட நல்ல மனுஷன்லோ, நீ ஏன் இப்படி கல்சரியாக இருக்கிறா என்றெல்லாம் கேட்பதை நாம் பார்த்துருக்கிறோம். இன்னும் சில சமயம் இது நேர மாற்றமாக இருக்குது. இவர் வாப்பா எப்படி இல்லாமல் இருந்தார், இவன் எப்படி இருக்கிறான் பாரு, ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கிறான், அப்படி நீ உமா போல் வந்துட்டான் போல, அதை வாப்சவுட்டப்பாவை போல் வந்துட்டான் போல, அப்படி அந்த ஜீன்ஸ் அங்கேயும் மேலேயும் போயிடும், இவரை தாண்டி அங்கேயும் போயிடும். இப்படியெல்லாம் ஆக இவைகள் எல்லாம் ஒரு வரலாற்று பின்னணியை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே இதை முக்கியமாக கவனத்தில் கொண்டுதான் நம் ஊரினுடைய ஆபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அவர்களுடைய இல்லத்தில் யாராவது வஃபாத்தானால் இந்த மர்தியாக்களை எழுதுறது. மர்தியாக்களை எழுதினால் அந்த வரலாறு பாதுகாக்கப்படும். அவர்கள் எப்படிப்பட்ட, இதெல்லாம் ஒரு சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்திருக்கு, அவங்களுடைய சஹாபிகளுடைய காலங்களில் இது என்ன செஞ்சிருக்குது, இருந்திருக்கிறது. இந்த மாதிரி மர்தியாக்கள்லாம் இரங்கல் பாடப்பட்டிருக்கிறது. இரங்கல் பாடம்னா என்ன, அதில் அவர்களுக்கு துவா செய்கிறதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்னங்கிறதும் தான். அவங்களுக்கு எத்தனை மனைவிமார்கள் இருந்தாங்க, பிள்ளைகள் எத்தனை இருந்தாங்க, அந்த பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, இவங்க என்ன செஞ்சாங்க, என்ன தொழில் பண்ணாங்க என்பதெல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கும். இதுதான் மருதியா. ஆக இது ஒரு அற்புதமான வழிமுறை. இது அந்த வகையிலே ஒவ்வொருவனுடைய குணாதிசயங்களையும் கடந்துவிட்ட கடந்த காலத்திலே வாழ்ந்த அந்த பெருமக்களினுடைய குணாதிசயங்களை நாம் எடுத்து சொல்கிறோம். அதே மாதிரி அவர்கள் இறைநேச செல்வர்களாக இருக்கும் பட்சத்தில் நாம் அந்த மருதியாக்களை படிப்பதே ஒரு இபாதத்தாக ஆகிறது. அவங்க அல்லாஹ்வினுடைய
நல்லடியார்களாக சாலிஹீன்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை பற்றி நாம் சொல்லும் பொழுது, ஏனென்றால் அல்லாஹ் தஆலா யாரையெல்லாம் நேசித்தானோ அவர்களை நேசிப்பது நம் மீது தார்மீக கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்குறாங்க, எப்படி? இறைவா, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களை எல்லாம் எனக்கு நேசமாக ஆக்கிவை அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் உம்முல் மோமினின் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் கேட்குறாங்க, நாயகமே, உங்களுக்கு யார் ரொம்ப பிரியம் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு யார் ரொம்ப பிரியம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு திருப்பி கேட்குறாங்க, எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. எதுக்கு அதை கேட்குறீங்க என்று கேட்ட பொழுது ஆயிஷா நாயகனுடைய பதிலை பாருங்கள், அவங்கள நானும் நேசிக்கிறதுக்கு. அப்போ ரசூலுல்லாவுக்கு யார் பிரியமோ அது நமக்கு பிரியமாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது பிரியமோ அதெல்லாம் கூட சஹாபிகளுக்கு பிரியமாக இருந்தது. இனி யார் பிரியமோ அவங்க பிரியமாக இருக்க மாட்டாங்களா? எனவே அந்த அடிப்படையில் ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, நான் நாயகமே உங்களுக்கு பிரியமானவர் யார் என்று கேட்ட பொழுது, ஆயிஷா எதுக்காக கேட்குறீங்க என்று கேட்ட மாத்திரத்தில் அவர்களை உஹிப்புஹு நானும் நேசிக்கிறதுக்கு என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் எப்படி இருந்தது தெரியுமா? ஆயிஷான்டாங்க, ஒன்று தான் நான் அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்றாங்க. அவங்களையே என்ன செஞ்சினாங்க, என்னுடைய அன்பிற்குரிய முதலாவது அன்புக்குரியவன் நீங்கள் தான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். இந்த பதிலையும் கூட சொல்வார்கள் என்று ஒருவேளை அவங்க எதிர்பார்த்திருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு சஹாபியத்து பெண்களும் ஒவ்வொரு சஹாபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் அன்பிற்குரியவர்களாக தான் இருக்கணும்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க, விரும்பி இருக்கிறாங்க. எனவே அந்த வகையிலும் கேட்டிருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் வேறு ஒரு நபரை சொன்னால் அவங்கள தான் நேசிக்கணும் என்பதற்காக அவங்க கேட்டதாக அவங்க என்ன செய்கிறாங்க, தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே அருமையானவர்களே, இப்படி யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்களோ அவர்களை நாம் நேசிக்கிறதுங்கிறது எப்படி தெரியும், எப்படி வெளிப்படும்? ஒரு மனிதரை பற்றி தெரியாமல் நமக்கு நேசம் வருமா? ரோட்டில் ஒரு மனுஷர் போகிறாரு, இப்போ அவர் யாரோ போகிறார், எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் போயிட்டு இருக்கிறாங்க, அந்த நேசம் என்பது நமக்கு வருமா? வராது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு சொல்கிற, இவங்க யார் தெரியுமா? யார்? இவங்க சாலிஹான மனுஷன், ரொம்ப பேணுதலான ஒரு மனிதர், கொடுக்கல் வாங்கல்ல தூய்மையானவர், நல்லொழுக்க மிக்கவர் என்றெல்லாம் அவரை புகழ்ந்து சொல்லும் பொழுது நம் கல்வியிலே ஒரு நல்லெண்ணம் பதிகிறது, அவங்கள பற்றி நல்லெண்ணம் பதிகிறது. சரி, அவங்க வஃபாத் ஆகிட்டா இப்படி யார் சொல்லித்தருது? இந்த மாதிரி மருதியாக்கள் தான் என்ன செய்யும், சொல்லித்தரும். எனவே இந்த வகையிலே ஆக மூத்த பெருமக்களாகிய நாதாக்கள் மீது மருதியா சொல்வது என்பதும் அவர்களை வாழ்த்தி பாடுவது என்பதும் அவர்களுக்காக துஆ கேட்பது என்பதும் பண்டு தொட்டு இருந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சுன்னா, ஒரு வழிமுறையாக இருக்கிறது. சரி, இதில் பெரிய விசேஷம் என்ன என்று சொன்னால் நமக்கு தெரியும். சவுதி நாட்டினுடைய ஒரு காலத்தில் அரசாங்க முஃப்தியாக இருந்தவர் பின் பாஸ் என்று சொல்லக்கூடியவர் மௌத்தாயிட்டர். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அந்த வஹாபி கொள்கையில் இது போன்ற மருதியாக்கள் பாடுறது கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் கூடாத ஒன்று தான் இது வரைக்கும் வாதிச்சாங்க. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருதியாக்கள் அப்படிங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மௌலிது ஓதுறதே கூடாது அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க, வாதிச்சாங்க. ஆனால் சமீபத்தில் எப்படின்னு கேட்டால் அவங்க அந்த பின்பாஸை பற்றி ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க, இமாமுல் அஸ்ர், இந்த காலத்தினுடைய இமாம் அப்படின்னு ஒரு புக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. சரி, அதில் என்னதான் எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா அதில் எழுதியிருக்கிறாங்க, நீங்கள் மௌத்தாக இல்லை, நீங்கள் ஹயாத்தாக இருக்கிறீங்க. எவ்வளோ பெரிய வேடிக்கையாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னாலே பெரிய குறை காணக்கூடியவங்க, இனி அவரை பற்றி அந்த ஹையுன், நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்னு பெரிய ஒரு மருதியாவை எழுதி வச்சிருக்கு. அதில் அவங்க என்ன, சவுதியில் இருக்கக்கூடிய உலமாக்கள் அந்த பின்பாஸ் மேலே என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு பெரிய மருதியாவை எழுதி வச்சு அப்துல் அசீஸ், அவர் பேர் அப்துல் அசீஸ், நீங்கள் ஹயாத்தாக தான் இருக்கிறீங்க, நீங்கள் மௌத்தாக இல்லை அப்படின்னு எழுதுறீங்க. அவர் பின்பாஸ் ஹயாத்தாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் மற்ற நாதாக்களுடைய நிலைகள்லாம் என்ன? அப்போ அதையெல்லாம் குறை பார்த்தவர்கள். எனவே அவர்களுக்கு என்று வரும் பொழுது ஒரு அளவுகோல், மற்றவர்களுக்கு என்று வரும் பொழுது இன்னொரு அளவுகோலை என்ன செஞ்சுக்கிடுவாங்க, அவர்கள் வைத்துக்கொள்வார்கள். எனவே அவர்களினுடைய கொள்கை சரியில்லைங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இந்த ஒன்றிலிருந்து நம்ம விளங்கிக் கொள்கிறோம். அந்த கிதாப் நான் வச்சிருக்கிறேன், சும்மா சொல்லலை, அந்த புக்கு எங்கிட்டையும் இருக்குது. எனவே அருமையான பெருமக்களே, இப்படி ஒரு வரலாறை குறிப்பிடுவது என்பது அவர் எப்படிப்பட்டவர், எத்தகையவர் என்பதை தெரிந்து கொள்வதோடு மாத்திரமல்லாமல் சாலிஹீன்களாக சுலஹாக்களாக இருக்கக்கூடிய அந்த பெருமக்களை நேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஏன்னா அவங்க நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் ரசூல் நேசிச்சிருப்பாங்க. எப்போ அல்லாஹ் ரசூல் நேசிக்கிறாங்களோ அவங்கள நாம் நேசிக்கணும். அந்த ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி மௌலிதுகளாலும் மருதியாக்களாலும் மூலமாகவும் நமக்கு ஏற்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொண்டு, அடுத்து இப்படி ஒரு புகழ் மாலை பாடுவதற்கு பெருமக்கள் நாதாக்கள் தகுதியானவர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய தகுதியில் இருக்கக்கூடியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அவங்களுக்கு நிகராக யாரும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல போகிறது இல்லை, யாரும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்மால்களை பாடுவது என்பது மிகப்பெரிய ஒரு இபாதத்துங்கிறதுல யாரும் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது. அப்படி கருத்து வேறுபாடு கொண்டோன்னு சொன்னால் அது அல்லாஹ்வுக்கே பிடிக்காது. ஏன்னா அல்லாஹ்வே அந்த மதுகை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் குரான் முழுவதும். குரான் என்ன, எல்லா வேதங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதுகு செய்யாத வேதம் ஏதாவது இருக்கா? அது தௌராத்தா இருக்கட்டும், இஞ்சிலா இருக்கட்டும், ஜபூரா இருக்கட்டும், மற்ற ஆகமங்கள் என்று சொல்லக்கூடிய சுஹுஃபுகளாக இருக்கட்டும், பிற நபிமார்களுக்கு சுஹுஃபுகள் கொடுக்கப்பட்டன அல்லவா, அந்த சுஹுஃபுகளாக இருக்கட்டும், எந்த நபிமார்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆகமங்கள் வேதங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் சொல்லப்படாமல் இருக்கிறதா? எத்தனை கம்காம்ங்கிறான் அல்லாஹ். தௌராத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் கம்காம், சம்சாம், தாப் அப்படின்னு என்ன செய்யுது இருக்குது. அப்போ இப்படியெல்லாம் அவர்களுடைய பெயர்கள் தௌராத்தில் இடம்பெற்றதாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. கம்காம்டா லீடர்னு அர்த்தம், அவங்களுக்கு நிகரான லீடர் இல்லை. கம்காம், சம்சாம், தாப் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து தௌராத்திலே நிறைய செய்திகளை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், சொல்லியிருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் அவங்கள மட்டுமல்ல, அவர்களோடு இருக்கக்கூடிய சஹாபிகளுடைய தன்மை, குறிப்பாக சித்திக நாயகத்தினுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் கூட வேதங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை அல்லாஹ் குறிப்பிட்டான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழருங்கிறதுனால. எனவே இப்படி எல்லா வேதங்களிலும் ஆகமங்களிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதுஹை சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உணரும் பொழுது அந்த மதுகை நாம் படிப்பது, பேணுவது, கேட்பது என்பது நமக்கு என்னதாக ஆகிவிடுகிறது? இபாதத்தாக ஆகிவிடுகிறது. இதில் யார் சந்தேகம் கொள்ள முடியும்? அப்படின்னு சொன்னால் மதுகை படிக்கக்கூடாதுன்னு சொன்னால் குர்ஆனில் இருக்கக்கூடிய நிறைய வசனங்களை எடுத்துறணும். அந்நபி அவுலா பில் மோமினீன மின் அன்ஃபுஸிஹிம் மதுஹ்தா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன ஓ அஷித்தா அலல் குஃபாரி ரொஹமா பைனஹும், அது மதுஹா இருக்கிறது. ஒமா அர்சல்னாக இல்லா ரஹமத்துல் ஆலமீன், அது மதுஹா இருக்கிறது. அலம் நஷ்ரஹ் லக சத்ரக சூரா முழுவதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதுஹா இருக்கிறது. இன்னா அத்தைனா கல் கௌதர், அதுவும் முழுவதுமே அப்படி என்ன செய்கிறது இருக்கிறது. இப்படி திரும்பிய பக்கம் எல்லாம் வகானு மின் கபல் யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு என்று எந்த பக்கத்தை பெரட்டினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுஹா அல்லாஹ் தஆலா என்ன குர்ஆன் முழுவதுமே ஆக்கி வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மதுகை அவன் சொல்கிற மாதிரி மதுகை நாம் சொல்ல முடியாது. யாரும் சொல்ல முடியுமா? அல்லாஹ்வினுடைய லெவலுக்கு அவனுடைய லெவலுக்கு என்ன செய்கிறான்? புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆன் ஷரீஃபிலேயும் வேதங்களிலையும் குறிப்பிட்டிருக்கிறான். ஆக நாம் நம்முடைய அளவுக்கு நாம் குறிப்பிடணும். எனவே அல்லாஹ் புகழும் பொழுது, அல்லாஹ்வே மதுகை செய்யும் பொழுது நம்முடைய பொறுப்பு என்ன? நாம் மதுகை செய்யக்கூடாதா? சுன்னத்துல்லாஹ் அல்லாஹ்வினுடைய வழியாக அது ஆகிவிட்டது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது, அவர்களை பாடுவது, அவர்கள் அதற்காக நேரத்தை செலவழிப்பது, பொருளை செலவழிப்பது ஒவ்வொன்றும் இபாதத்து தான். அந்த அடிப்படையிலே இந்த குதுபியா மன்சிலில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதுகை ரமலான் முழுவதும் அல்ல, காலம் முழுவதும் ஓதப்படுகிறது. ரமலான் ஒரு விசேஷமாக இருக்கிறது. வித்ரியா ஓதக்கூடிய காலமாக இருந்தால் அது வித்ரியா, அல்லாத காலங்களிலும் இது என்ன செய்யப்படுகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மது ஓதப்படக்கூடிய ஒரு அற்புதமான மஜ்லிஸாக இது அமைந்திருக்கிறது. அருமையானவர்களே, அந்த வகையில் நம்முடைய சதக்துல்லாஹ் அப்பா நாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தொகுப்பிலே உருவான அப்துல்லா பக்தாதி நாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் இவர்களுமாக இணைந்து தந்ததுதான் என்ற போதிலும் பெரும்பகுதி நம்முடைய அப்பா அவர்களுடைய பகுதி என்பதை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த அடிப்படையில் வித்ரியா இங்கே ஓதப்படுகிறது. அதன் வாயிலாக வித்ரியாவுடைய விளக்கமும் பல செய்திகளும் தகவல்களும் சட்ட நுணுக்கங்கள் கூட இங்கிருந்து சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இன்று காவியத்தில் அலிஃபு ஓதப்பட்டிருக்கிறது. இந்த காவியத்தில் அலிஃபை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இதில் ஒரு அழகான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இது ஒரு தனி ஒரு விசேஷமானது. இந்த அலிஃபுன்றாலே அது ஒரு நிமிர்ந்து நிற்கக்கூடியது தானே, அல்லாவை குறிக்கக்கூடியது. நம்முடைய பாட்டனார் உமருல் காஹிரி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லஃபல் அலிஃபுண்டுங்க எழுதுகிறாங்க. அப்போ அலிஃபுன்ற ஒரு தனி ஒரு விஷயம் அது. இந்த அலிஃபுக்கே நீண்ட விளக்கங்களை என்ன செய்திருக்கிறார்கள், அதற்கு ஷரஹ் எழுதக்கூடியவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஆக அந்த வகையில் இந்த காவியத்தில் அலிஃபிலே அப்பா அவர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த முழு வித்ரியாவிலும் என்ன செய்திகள் இடம்பெறுகிறதோ அதனுடைய சாராம்சத்தை அதில் கொண்டு வந்துட்டாங்க. இது தனி ஒரு விசேஷம். இந்த முன்னுரைன்னு எழுதுவாங்களா இல்லையா, இந்த முன்னுரைன்னு எழுதுவாங்க. அந்த முன்னுரையில் இதுக்குள்ளே என்ன சாராம்சம் இருக்கிறது அப்படிங்கிறத அதை சொல்லுவாங்க. அந்த வகையில் இது ஒரு முன்னுரை மாதிரி அமைந்திருக்கிறது. உக்கத்திமுன்னு ஆரம்பித்து
நான் முற்படுத்துகிறேன், துவக்கமாக தருகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த அணியிலே, அந்த காவியத்தில் அழிவிலேயே என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் பாருங்க, ஸலவாத்து ஸலாமை என்ன செஞ்சாங்க, கொண்டு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிலே அல்லாஹ்வோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள், என்ன உரையாற்றினார்கள் என்று கொண்டு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஃபுஆத், அவர்களுடைய இதயம், அதாவது நெஞ்சு. ஃபாதுன்னு சொன்னால் அதை மூணாக பிரிப்பாங்க அந்த பகுதியை. இது சதுர், மேல் பகுதி இருக்குது இல்லையா, இது சதுர். அப்போ அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இதயம் இருக்குதே அது கல்பு. அதுக்கும் உள்ளே ஒன்று இருக்குது, கல்புக்கு உள்ளேயும் ஒரு பகுதி இருக்குது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை தெளிவுபடுத்துவாங்க. அதுவும் இருக்குது, அதுக்கு பேர் ஃபுஆத். அப்போ சதுருக்கு உள்ளே இருக்க, நம்ம மேலே தெரிகிறது சதுரு நெஞ்சு, அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கல்பு இதயம், அதுக்கு உள்ளே இருக்கக்கூடியது தான் என்னது, இந்த ஃபுஆத்னு சொல்லக்கூடியது. இது எப்போதும் உண்மையை தான் அது சொல்லும். அத்தகைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஃபுஆத் எப்படிப்பட்டது என்பதை பற்றி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த உம்மத்தினுடைய ஷஃபாத்தை பற்றி, உம்மத்தினுடைய நிலையை பற்றி, லிவாவுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடியை பற்றி, அதே மாதிரி இந்த குர்ஆன் ஷரீஃபை பற்றி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபிகளை பற்றி, ரசூலுன் லதைஹி ருசுலு மிதுலு சஹாபத்தின் நவாதிஹு பஅதி ஸஹபி லம்மா பைனஹும் என்பது போன்ற வசனங்களில் சஹாபிகளை பற்றியும், பிற நபிமார்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், பிற நபிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆனவர்களை போன்று இருக்கிறார்கள் என்பதை குறிப்பிட்டும், பிற வேதங்களில் அவர்களுடைய எந்த அளவுக்கு குறிப்பிடப்பட்டது என்பதை பற்றியும், இப்படி எல்லாவற்றையும் பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு முழு வாழ்க்கை அம்சத்தையும் ஒரு சாராம்சமாக கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, வசீலா தேடுறாங்க, இஸ்திகாதா தேடுறாங்க. நாயகமே, உங்களுடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன், துனூபி வௌசாரி பிரிஜிலேய ஜல்லதி, என்னுடைய கால் பிசகி விட்டது, நான் பாவத்தில் அதிகமாக மூழ்கி விட்டேன், உங்களை விட்டால் எனக்கு கதி இல்லை என்பது போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முறையீடு செய்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஏன்னா முதல்ல அவங்க எப்படி இந்த மாதிரி பிரார்த்தனைகளை, இந்த வசீலாக்களை, இஸ்திகாதாவை வைப்பதற்கு அவர்கள் எவ்வளவு தகுதிமிக்கவர்கள், முதன்மையானவர்கள் என்பதை சுட்டிக்காட்டும் முகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தரஜா என்ன, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் எவ்வளவு முகர்ரபாக இருக்கிறார்கள், நெருக்கமாக இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் மிக தெளிவாக எல்லாவற்றையும் சொல்லி முடித்ததற்கு பிறகு அதுக்கு பிறகு இந்த கோரிக்கை என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. இப்போ பொதுவாகவே இது அல்லாவை நம்ம புகழ்வோம், அல்லாஹ்விடத்தை துஆ செய்கிறோன்னு சொன்னால், அல்லாவே என்ன நீ இப்போ மன்னிப்பாயாக அப்படியே கேட்பாங்க. அல்லாஹ் என்னை தொழிலை முடிச்சிட்டோம், அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, எஃபிர்லி ஒரு ஹம்னி, எனக்கு மன்னிப்பாயாக, எனக்கு ரஹமத்து செய்வாயாக என்றா கேட்பாங்க. அப்படி கேட்கக்கூடாது. ஒரு சஹாபி அப்படி தொழுனாங்க, தொழிலை முடித்ததுக்கு பிறகு அல்லாஹும் எஃபிர்லி ஒரு ஹம்னி அப்படின்னு என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. அப்போ அஜ்ஜல் தயா சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன ரொம்ப அவசரப்பட்டு போட்டீங்க அப்படிங்கிறாங்க. என்ன அவசரப்பட்டு போட்டீங்க, என்ன அவசரம் வந்துருச்சு உங்களுக்கு, துஆ கேட்குறது என்ன அவசரம் வந்துருச்சு, அப்படி கேட்கக்கூடாது. முதலாவது ஹம்து, அல்லாஹ்வை நீங்கள் புகழுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை முதல்ல புகழ்ந்து அல்லாஹ்வினுடைய அந்தஸ்தை உங்களுடைய எந்த அளவு உங்களால் தெரியுமோ அவனை சனா, அவனை புகழ்ந்து முடித்ததுக்கு பிறகு சொல்லி அலைய என் மீது செலவாத்து சொல்லுங்கள். ஒரு ரிவாயத்தில் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு செலவாத்து சொல்லுங்கள். ரெண்டுலையும் இருக்கலாம். இப்போ நாம் என்ன செய்யணும், ரெண்டு ரிவாயத்தையும் பேணிக்கிறோம். முதல்லையும் ஹம்து செலவாத்து, முடிக்கும் பொழுதும் செலவாத்து ஹம்து. எவ்வளோ அழகாக அமைச்சு தந்திருக்கிறாங்க பாருங்க. நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுஆஃபி நிஅமஹு காஃபி மஸீதா வஃபன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா சீனா. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் மக்ஃபிர் லனா துனூபனா மற்ற துஆக்களை கேட்குறோம். ஹம்து செலவாத்து வந்து கடைசியில் எப்படி பிடிக்கிறோம், ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரில் கீஸினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா. அப்போ ஹம்து செலவாத்து, செலவாத்து ஹம்து என்று என்ன செய்ய முடிக்கிறாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த ஒரு அழகான வழிமுறை. அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, தொழுது முடிச்ச உடனே கையை வைத்து அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக, எனக்கு ரஹ்மத் செய்வாயாக கேட்டபோது அஜ்ஜல் தயா சஹாபி, தோழரே ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்களே, அப்படி கேட்காதீங்க. முதலாவதாக அல்லாஹ்வை புகழ்ந்து செலவாத்து சொல்லி அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, துஆவை கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. அதை மாதிரி அல்லாஹ்வை என்ன செய்கிறாங்க, புகழ்ந்துட்டு நம்ம அல்லாஹ்விட கேட்குற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தரஜா எத்தகையது, அவர்களுடைய அந்தஸ்து மகாம் எப்படிப்பட்டது, அல்லாஹ்வினுடைய சமூகத்திலே அவங்க எவ்வளவு முகர்ரபாக இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தியதற்கு பிறகு இந்த ஷஃபாத்தை முன்வைக்கிறாங்க, இந்த வசீலாவை முன்வைக்கிறாங்க, இஸ்திகாதாவை முன்வைக்கிறாங்க. எவ்வளவு அழகான ஒரு காவியம் இது. உலகத்திலே இதற்கு நிகரான காவியங்கள் இருக்குதான்னு நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட இதை ஆழ்ந்து பார்த்தால் அவ்வளோ அற்புதங்கள் உள்ளே குவிந்து கிடக்கிறது. சங்கையான பெருமக்களே, ஒவ்வொரு வருஷத்துலையும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒரு வழியை பின்பற்றி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், செய்திகளை நம்ம சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வருடத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹஜ்ஜத்துல் வதா, ஹஜ்ஜுக்காக என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. இந்த ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. ஹஜ்ஜத்துல் வதான்னு அவங்க எத்தனை ஹஜ்ஜி செஞ்சாங்க கேட்டால் எல்லாரும் ஒரு ஹஜ்ஜி அப்படிம்பாங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிடணும், மதீனா ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு ஹஜ்ஜி செஞ்சாங்க. அப்படி தான் ஹஜ்ஜு எப்போ கடமையாக்கப்பட்டதோ அதுக்கு பிறகு. ஆனால் அதுக்கு முன்னால் மக்கால இருக்கும்போதெல்லாம் ஹஜ்ஜி செஞ்சுருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருஷம் வருஷம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஹஜ்ஜி செஞ்சுருக்கிறாங்க. ஹஜ்ஜு எப்போ கடமையாக்கப்பட்டதோ அப்போ என்ன செஞ்சாங்க, கடமையாக்கப்பட்டது. அப்போ கடமை இல்லை. தொழுகை எப்போ கடமையாக்கப்பட்டது, மேராஜின் போது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட 51வது வயசு அப்போ கடமையாக்கப்பட்டது. அப்போ அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முன்னால் தொழலையா, தொழுதுகிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னால் தொழுதுருக்கிறாங்க. சரி, அது இன்னும் சாதாரணமாக பார்க்க போனால் மேராஜுக்கு செல்லும் பொழுது, மேராஜுக்கு போய் அல்லாவை சந்திக்கும் போது அல்லாஹ் தொழுகை கடமையாக்குறான். ஆனால் அதுக்கு முன்னாலேயே அவங்க என்ன செஞ்சாங்க, பைத்துல் முகத்தஸில் எல்லா நபிமார்களுக்கும் தொலை வச்சுக்கிறாங்களே. அது எப்படி நடந்தது, போகிற வழியில் பெத்லஹம் பைத்துல்லஹம் என்ற பகுதியில் 2 ரக்காத்து தொழுதாங்களே. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கபருக்கு பக்கத்தில் 2 ரக்காத் தொழுதாங்களே. மதீனா ஷரீஃபில் அவங்களுடைய ரவுதா இருக்கக்கூடிய பகுதியில் 2 ரக்காத் தொழுதாங்களே. இதெல்லாம் எப்படி? அப்போ கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு ஐவேளை தொழுகை, அதுக்கு முன்னாலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஹஜ்ஜு என்பதும் கூட என்னன்னு கேட்டால், ஹஜ்ஜத்துல் வதா என்றால் அவங்களுடைய கடைசி ஹஜ்ஜி அப்படின்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அடுத்த வருஷம் என்ன செய்யலை, இல்லை, அவங்க அல்லாஹ்வினுடைய சமூகம் போய் சேர்ந்துட்டாங்க என்பதை சுட்டி காட்டும் முகமாக தான் அதுக்கு கடைசி ஹஜ்ஜுன்னு சொல்கிறது. அந்த ஹஜ்ஜின் போது இருந்த சஹாபிகளினுடைய எண்ணிக்கை 1,24,000 சஹாபிகள் இருந்திருக்கிறாங்க. அந்த ஹஜ்ஜுக்கு வந்த சஹாபிகளுடைய எண்ணிக்கை, எல்லாரும் சஹாபி தானே, எல்லாருமே ஹஜ்ஜுக்கு வந்து அத்தனை பேர் சஹாபிகள் தானே. எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. அரபாவில் எல்லாரும் ஒன்று திரண்டு நிற்கிறாங்க. அப்போ அரபாவில் 1,24,000 பேர் ஏறக்குறைய வரலாற்று குறிப்பின் பிரகாரம் 1,24,000 பேர் சஹாபிகள் இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சஹாபிகள் எண்ணிக்கை கூட வராத சஹாபிகள் இருந்திருப்பாங்க. அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து பார்த்த சஹாபிகள் இருப்பாங்க. எத்தனையோ சஹாபிகள் யுத்த களங்களில் ஷஹீதாகி இருக்கிறாங்க, சுகம் இல்லாமல் வஃபாத் ஆகியிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா அந்த கணக்கு எவ்வளோ வரும். ஆனால் அந்த ஹஜ்ஜத்துல் வதாயை பொறுத்தவரை வந்த சஹாபிகளுடைய எண்ணிக்கை 1,24,000. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த 1,24,000 சஹாபிகளும் ஒவ்வொரு நபியினுடைய குணத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நபிக்கும் ஒரு பிரதிநிதி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான், அந்த சஹாபிகளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலேயே சஹாபிகளையே தந்துட்டான். எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. அப்போ ஒவ்வொரு நபியினுடைய குணத்திலேயும் ஒவ்வொரு சஹாபியும் இருக்கிறார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டிவிட்டு, என்னுடைய குணத்தில் அலி இருக்கிறாங்கோ, என்னுடைய குணத்தில் அலி நாயகம் இருக்கிறார்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் நாயகம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் குணத்தில் இருக்கிறதாக சொல்லி காட்டுறாங்க. ஆக இவைகள்லாம் பார்க்க முடிகிறது. இப்போ 1,24,000 சஹாபிகளை மட்டும் எடுத்துக்கிடுவோமே, இந்த 1,24,000 சஹாபிகளுடைய செய்திகள் நமக்கு தெரியுமா? எத்தனை சஹாபிகள் தெரியும்? சித்திக் நாயகத்தை பற்றி கொஞ்சம் தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி நாயகம், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா போன்ற, அப்பாஸ் நாயகம், இப்னு அப்பாஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற ஒரு 10-15 சஹாபிகளினுடைய வரலாறுகள் குறிப்புகள் நமக்கு தெரியும். ஆனால் 1,24,000 சஹாபிகள் அந்த நேரத்தில் மட்டும் இருந்திருக்கிறாங்க. எனவே இவைகளை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது பல தகவல்கள் நம்மை விட்டும் நகண்டு போய்விட்டன, அகன்று போய்விட்டன என்ற வேதனை ஏற்படுகிறது. அதனை ஓரளவாவது குறைப்பதற்கு இந்த மஜ்லிஸ் நாம் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்திக் கொள்வோம். நிறைய சஹாபிகள் இருந்திருக்கிறாங்க. நாம் இதுவரை அறியாத அந்த சஹாபிகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அருகிலே இருந்தவங்க, குழந்தைகளாக இருந்த சஹாபிகள் இருக்கிறாங்க. பிள்ளைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிக்கு குழந்தை பிறந்ததுன்னு வைங்களேன், அந்த குழந்தையை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தில் கொடுக்குறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை கையில் வாங்குறாங்க. இப்போ அந்த குழந்தை என்னதான் போயிடுச்சு, சஹாபி ஆயிடுச்சு. நான் அடுத்த நாளே மௌத்தா போனாலும் சரி தான், அந்த பிள்ளையும் சஹாபி தான். இதான் இமாம்கள் யோகவித்த அடிப்படையில் சொல்கிறாங்க. அந்த பிள்ளை என்ன கையில் வாங்கிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையை பார்க்குறாங்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையை பார்க்குறாங்க. இப்போ அந்த பிள்ளை என்ன தான், சஹாபி தான். அப்படி பல சஹாபிகள் இருந்துக்கிறாங்க. இந்த மாதிரி குட்டி சஹாபிகளை கூட பல சஹாபிகள் இருக்கிறாங்க. அவங்களேருந்து ஒரு சில செய்திகள் நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். அப்படிப்பட்ட குட்டி சஹாபிகள்லாம் யார் இருந்தா, சின்ன சின்ன சஹாபிகள் யார் இருந்தா என்ற தகவல்களையும் இன்ஷா அல்லாஹ் இந்த வரலாற்று தொடரிலே நாம் என்ன செய்யிருக்கிறோம், சொல்ல இருக்கிறோம். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அருமையான பெருமக்களே,
இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று எந்த ஒரு மனிதனுடைய வரலாறை ஒரு மனிதன் சொல்லுகிறானோ அவரை அவர் ஹயாத்தாக்கியது போன்று மன் வர்ரஹ முஃமினன் ஃபகஅன்னமா அஹ்யாஹு, யார் எந்த ஒரு மனிதனுடைய ஒரு மூமினுடைய வரலாற்றை குறிப்பிடுகிறாரோ சொல்லுகிறாரோ அவர் அவரை ஹயாத்தாக்கியவர் போன்று ஆகிவிடுகிறார் என்று அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிடும் பொழுது வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஅஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு வஅஅத்த லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபிஹா அபதா ஸாலிகல் ஃபௌஸுல் அஸீம். அப்போ முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் இவர்கள் யார் முந்தியவர்களோ அதோட எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்துட்டான். அவர்களை எல்லாம் யார் பின்பற்றினார்களோ எல்லாம் வந்துருச்சு. எல்லா சஹாபிகளும் வந்துடுறாங்க, தாபியின்களும் வந்துடுறாங்க. ஆனால் எப்படி பின்பற்றி இருக்கணும்? இஹ்சானை கொண்டு பின்பற்றி இருக்கணும். தூய்மையான அடிப்படையில், சும்மா பேருக்கு முஸ்லீம்கள் இல்லை, அவர்களை நேசித்து அவர்களை பின்பற்றி இருக்கணும். அப்படி பின்பற்றி இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அவர்களுக்கு சொர்க்கங்கள் தயாராக இருக்கிறது, அல்லாஹ் தயாராக்கி வச்சிருக்கிறான். வஅஅத்த லஹும் ஜன்னாத், சொர்க்கங்களை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த சொர்க்கங்களுக்கு கீழே என்ன ஓடுகிறது? தஹ்தஹல் அன்ஹார், அதிலிருந்து ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பல சோலைகள் நிறைந்தவைகள். ஹாலிதீன ஃபிஹா அபதா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். தாலிகல் ஃபௌஸுல் அஸீம், இதுதான் மகத்தான பாக்கியம் என்று வல்ல அல்லாஹ் அவனுடைய அருள்மறையில் குறிப்பிட்டு காட்டுகிறான். அந்த லிஸ்ட்டில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் சேர்த்து வைப்பானாக. சங்கைக்குரியவர்களே, இப்போ இந்த அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டி இருக்கக்கூடிய இந்த பட்டியல், முதல் பட்டியல் அந்த சஹாபிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு பிறகு தாபியின்களை பற்றி, அவர்களை பின்பற்றி வரக்கூடியவர்களை பற்றி அவர்கள் சொல்கிறான். அந்த வகையில் இந்த பட்டியலிலே இடம்பெறக்கூடிய அந்த பெருமக்கள், நாம் அறிந்த பெருமக்களை விட்டுருவோம். எத்தனையோ விஷயங்கள் நம்ம விளங்கி இருக்கிறோம். திரும்ப திரும்ப பல சஹாபிகளை பற்றி நம்ம கேட்டிருக்கிறோம். சித்திக் நாயகத்தினுடைய செய்திகளை கேட்டிருக்கிறோம். கேட்க கேட்க இன்பந்தான், அது தவாபு தான் என்ற போதிலும் நான் அறியாத பல சஹாபிகள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களை பற்றி உண்டான தகவல்களை நாம் சொல்ல வேண்டும் என்பதை இதன் மூலமாக நான் கூறிக்கொண்டு, முதலாவதாக ஒரு சஹாபி ஆபில் லஹம் ரலியல்லாஹு தஆலா. பேரே வித்தியாசமாக இருக்குது. ஆபில் லஹம்னு சொன்னாலே இறைச்சி வேணான்னு சொன்னவர்னு அர்த்தம். கறி வேணா அப்படின்னு, அப்போ வெஜிடேரியன், நான்வெஜ் வேணாம் அப்படிங்கிற ஆள் ஆபில் லஹம்னு அவங்க பேர். ஆனால் அசல் பேர் வந்து ஹல்ஃப் இப்னு அப்துல் மலிக் ரலியல்லாஹு தஆலா. அவங்களுடைய பேர் வந்து ஹல்ஃப் இப்னு அப்துல் மலிக் ரலியல்லாஹு தஆலா. இவங்களுக்கு ஆபில் லஹம்னு வந்து அது ஏன் வந்ததுங்கிறத அதுக்கு காரணம். இப்போ சில பேரை கேட்டால் அவங்க பேரை சொன்னால் விளங்காது, பட்ட பேர் இருக்கும். அப்படி சொல்லுங்களேன், அவங்க உள்ளான பேரை சொல்லுங்களேன்பாங்க. பட்ட பேரை சொன்னால் விளங்கிடும், பேரை சொன்னால் என்ன செய்யாது, விளங்காது. அதே மாதிரி இந்த சஹாபிகளுக்கு மத்தியில் ஹல்ஃப் இப்னு அப்துல் மலிக் என்று சொன்னாலே சஹாபிகளுக்கே விளங்காது. ஆபில்லம்னு அப்படி சொல்லுங்களேன் அப்படிம்பாங்க. அந்த அளவிற்கு ஆபில்லஹம் இறைச்சியை மறுத்தவர் என்ற ஒரு பெயர் தான் என்ன செஞ்சிட்டு, இறைச்சி சாப்பிடாத ஆள் அப்படிங்கிற ஒரு பெயர் தான் அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு நிலைத்து நின்று விட்டது. இவங்க வந்து ஹைபர் யுத்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என்ன செஞ்ச கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொண்ட ஒரு அற்புதமான ஒரு சஹாபி. இவங்க ஏன் அப்படின்னு கேட்டால், இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பு இந்த சிலைகளுக்காக பலி கொடுப்பாங்களா இல்லையா, ஆடு மாடு பலி கொடுக்கும் பொழுது அதை எதையும் இவங்க சாப்பிட்றது இல்லை. அந்த இறைச்சிகளை ஆடு மாடு கோழி இதெல்லாம் பலி ஒட்டகங்கள் பலி கொடுத்தால், சிலைகளுக்காக பலி கொடுத்தால் அதை என்ன செய்ய மாட்டாங்க, இவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த ஹல்ஃப் இப்னு அப்துல் மலிக் சாப்பிட மாட்டாங்க. இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் கூட இறைச்சியை சாப்பிட்றதில்லை. அது அப்படியே அது மேலே ஒரு பிரியம் இல்லாமையே போயிடுச்சு. அந்த காலத்திலேயே அது பிரியம் இல்லாமல் போய் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு கூட இறைச்சி சாப்பிடாமல் என்ன செஞ்சிட்டாங்க, அப்படியே ஒதுக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நமக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம விரும்பினா இறைச்சி சாப்பிடலாம், நமக்கு ஆகுமான ஒன்று, இதெல்லாம் ஜாயிஸான ஒன்று. விருப்பம் இல்லை விட்டுக்கலாம். அதே மாதிரி சில பேருக்கு எவ்வளவுதான் காய்கறி அதுன்னு வச்சாலும் அதெல்லாம் சரிப்படாது. இறைச்சி இருந்தால் தான் சாப்பாடு இறங்கும். அந்த வாடை இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யாது, லஹம் இல்லைன்னா சாப்பாடு இறங்காது. இப்போ நம்மள எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க, அது ஒரு நாள் 2 நாள் 3 நாள் இறைச்சியாக இருக்கும், மாதிரி ஒரு நாள் வெஜிடேரியன் வச்சா என்னப்பா செவுட்டு கறியை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சாங்க சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. நம்ம மக்கள் நிறைய இருக்கிறோம். அப்போ நமக்கு என்ன செய்யுது, அந்த இது தேவைப்படுகிறது. இப்படி சில மக்கள் இருக்கிறாங்க. சில மக்கள் இருக்கிறாங்க எப்படின்னா இறைச்சியே சாப்பிட மாட்டாங்க, கறியே சாப்பிட்றதில்ல, எப்போ பார்த்தாலும் கீரை அது இது அந்த காய்கறிகள் இதைத்தான் சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள். இப்படி இருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் உள்ள ஆள் தான் யார், சையதுனா ஆபில் லஹம் ரலியல்லாஹு தஆலா. இவங்களுக்கு பேரே ஆபுல் லஹம்னு வந்துடுச்சு. ஆபில் லஹம்
இவங்க வந்து கிஃபாரி கோத்திரத்தை சார்ந்தவங்க. அபூதல் கிஃபாரி இருந்தாங்க இல்லையா, ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க நமக்கு தெரியும். அபூதல் கிஃபாரி சஹாபிகளை ரொம்ப சூஃபியாக வாழ்ந்தவங்க. எப்போ பார்த்தாலும் தனிமையில் தான் இருப்பாங்க. ஹல்வத்து தான் அவங்களுக்கு. அவங்களுடைய வாழ்க்கையே ஹல்வத்திலேயே என்ன செஞ்சிருச்சு, கழிந்து விட்டு. அவங்களுடைய சல்லல்லாஹு பின்னால் ரொம்ப தனிமையில் இருந்தாங்க. சல்லல்லாஹு காலத்திலேயே தனிமையை தேடி போகிற ஆள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனது வஃபாத்தானதற்கு பிறகு முழுமையாக ஹல்வத்திலேயே அவர்களுடைய காலம் கழிந்தது. அவர்கள் வஃபாத்தானதும் கூட தனிமையில் தான் வஃபாத்தானாங்க. அவங்களுடைய மனைவி மட்டும்தான் அங்கே இருந்தாங்க. வஃபாத்தாங்க யாரும் இல்லை. அது ஸல்லல்லாஹு முன்னறிவிப்பு செஞ்சுட்டாங்க. நீங்கள் தனியாக தான் வாழ்வீங்க, தனியாக தான் வாழ்வீங்க, தனியாக தான் வருவீங்க, தனியாக தான் வாழ்வீங்க, தனியாக தான் மௌத்தா போவீங்க, தனியாக தான் எழுப்பப்படுவீங்கன்னு சொல்லிட்டாங்க. கியாமத்துலையும் கூட அவங்கள செப்பரேட்டாக தான் எழுப்பப்படுமா, தனியாக தான் ஸல்லல்லாஹு முன்னறிவிப்பு செஞ்சுட்டாங்க. ஆனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க அபூதல் கிஃபாரி, நீங்கள் மௌத்தா போனாலும் உங்களை அடக்குவதற்கு என்னுடைய தோழர்களிலே சிறந்தவர்கள் வந்து அடக்குவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சிறந்த சஹாபிகள் அந்த நேரத்தில் அந்த கிராஸ் பண்ணும் பொழுது அவங்களுடைய மனைவி என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்களாமே அப்படின்ட்டு. சரி, அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள்லாம் வந்து அதை அடக்கம் செய்ததாக வரலாற்றை பார்க்க முடிகிறது. கிஃபார் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அப்போ கிஃபாரின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருவது அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான் சையதுனா ஆபில் லஹம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இறைச்சி சாப்பிடாத ஒரு சஹாபி. இறைச்சி சாப்பிடாத, அந்த காலத்தில் இறைச்சி சாப்பிடாமல் இருக்குங்கிறது, ஏன்னா ஒட்டக கறிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒட்டக இறைச்சி இல்லாமல் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அது முக்கியமான ஒரு உணவு. ஒட்டக கறியும் ரொட்டியும் அதே மாதிரி ஜெய்தூன் எண்ணெயும் பேரிச்சம்பழமும் மிக முக்கியமான உணவு. மற்றதெல்லாம் பின்னால். இந்த நாளும் மிக முக்கியமானது. ஒட்டக இறைச்சி, ஜெய்தூன் எண்ணெய், பேரிச்சம்பழம், ரொட்டுமை, கோதுமை ரொட்டி. இந்த 4 எனது மிக முக்கியமான உணவாக அரபகத்திலே இருந்தது. இன்றைக்கி இருக்குது. அப்படிப்பட்ட நிலையிலும் கூட இந்த முக்கிய உணவை ஒதுக்கிவிட்டு அவர்கள் இறைச்சியே சாப்பிடாமல் காலமெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால் இந்த சஹாபிக்கு ஆபில் லஹம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு பெயர் வந்ததாக அறிஞர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு புதிய சஹாபிகளை நம்ம என்ன செய்யணும், நம்முடைய மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அறிமுகப்படுத்தினா ஏன்னா அறிமுகமானவங்க தான், தெரியாமல் இருக்குது நமக்கு. அதை நாம் தெரிந்து கொள்வதற்காக முயற்சி செய்கிறோம். அடுத்து இன்னொரு சஹாபி அபான் இப்னு சயீத் இப்னுல் ஆஸ் இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா. இவங்க யாருன்னு கேட்டால் சையதுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முப்பாட்டனாராகிய அப்து மனாஃப் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களில் இவங்களுடைய பரம்பரை போய் சேருது. குறைஷி தான் இப்போ இவங்க. இப்போ இவங்க குறைஷியாக இருக்கிறாங்க. அபான் இப்னு சாயித், அபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்களுடைய வாப்பா சாயிது, அவருடைய வாப்பா ஆசு, அவருடைய வாப்பா உமையா, அவங்களுடைய வாப்பா அப்து ஷம்ஸு, அவங்களுடைய வாப்பா அப்து மனாஃப். இவங்க தான். அப்போ அப்து மனாஃபினுடைய மகன் அப்து ஷம்ஸ் வழியாக இவங்க வந்துடுறாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்து மனாஃபினுடைய இன்னொரு மகனாகிய ஹாஷிம் நாயகத்தினுடைய வழியில் அவங்க வந்துடுறாங்க. அப்போ பல மகன்கள் இருந்திருக்கலாம். ஒரு மகன் அப்து ஷம்ஸ் வழியாக அபான் ரலியல்லாஹு தஆலா வராங்க. ஹாஷிம் ரதி அவங்களுடைய வழியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. அப்போ இருவரினுடைய அந்த நசபும் அப்து மனாஃப் அவங்கள்ட்ட போய் என்ன செய்கிறது, சேருகிறது என்பதை நாம் பார்த்து கொள்கிறோம். அருமையான பெருமக்களே, இவங்க வந்து ஹுதைபியா உடன்படிக்கை நடந்தது இல்லையா, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு. அதற்கும் 8ஆம் ஆண்டு ஹைபர் யுத்தம் நடந்தது. அந்த இதற்கும் இடையிலே இஸ்லாத்தை தழுவினாங்க. ஹுதைபியாவுடைய ஒப்பந்தம் நடந்ததற்கு பிறகு ஹைபர் யுத்தம் நடப்பதற்கு முன்பாக அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதோடு மாத்திரமல்லாமல் ஹைபர் யுத்தத்திலேயும் கலந்து கொண்ட ஒரு அற்புதமான சஹாபி தான் சையதுனா அபான் இப்னு சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவங்க வந்து இஸ்லாத்தை தழுவுவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. ஆரம்பத்தில் எப்படின்னு கேட்டால், ரொம்ப ஷதீதுன்னு அலல் முஸ்லிமீன் ஒரு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்த ஒரு சஹாபி தான் அபான் இப்னு சயீத். அவங்க கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்தாங்க. மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். இஸ்லாமியத்தை இந்த உலகத்திலே இல்லாமல் துடைத்து விட வேண்டும் என்று அபூ ஜஹலோடு சேர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருந்தால் தான் அபான் இப்னு சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ இவங்க என்ன, இப்படி பிரச்சனைகள் வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட நடவடிக்கைகளில் கலகங்களில் இவங்களும் ஈடுபடுறாங்க. அபான் இப்னு சயீத் ரலியல்லாஹு தஆலா அவங்களையும் ஈடுபடுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க ஷாமுக்கு பிரயாணம் போகிறாங்க, வியாபாரத்துக்கு, சிரியாவுக்கு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி வியாபாரத்துக்கு அவங்க போயிருக்கும்போது அங்கே ஒரு ராஹிப், ஒரு யூத பாதிரியை என்ன செய்கிறாங்க, அல்லது கிறிஸ்தவ பாதிரியை அவங்க என்ன செய்கிறாங்க, சந்திக்கிறாங்க. சந்தித்த பொழுது அவர் கேட்குற, அவருக்கு இடையில உங்களுக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்குது. ஃபஸஅலஹு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் கேட்டார், அபான் உங்கள் ஊரில் யாராவது ஒருத்தர் தன்னை நபின்னு யாராவது சொல்லிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு அவர் கேட்குறார்.
ஆமாம், அதே நீங்கள் என்ன கேட்குறீங்க? இல்லை இல்லை சொல்லுங்களா? ஆமாம், அவன் அப்படி தான். அவர் என்ன சொல்கிற, அவங்க வந்து ஒரு எதை சார்ந்தவங்க, எங்கள் கோத்திரத்தை சார்ந்தவங்க தான், குறைஷி கோத்திரத்தை சார்ந்தவங்க தான். ஆனால் பாருங்கள் வந்து பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறைப்பட்டு கொண்ட பொழுது அந்த அந்த ராஹிபு சொல்கிறாரு, இல்லை சரி அவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குழப்பம் விளைவிக்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த நபரினுடைய தன்னை நபின்னு சொல்கிறான்னு சொல்கிறீங்களே, அவங்களுடைய பெயர் என்ன என்று சொல்ல பொழுது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் அவங்க சொல்கிறாங்க. சொன்ன பொழுது இன்னி ஆசிஃபுலக்க, சரி இவ்வளோ சொல்லிட்டீங்களா, நான் இப்போ அந்த ஆள் எப்படி இருப்பாங்கங்கிறத நான் சொல்கிறேன். அப்படி தானா? ஏன்னா அவங்க ஊருக்கு வந்ததில்லை, ஆளை பார்த்தது இல்லைங்கிறதும் உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிற ஆள் இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சரி சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை அப்படியே வர்ணிக்க ஆரம்பித்தார். உங்களுடைய முடி எப்படி இருக்கும், அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும், கண்ணை எப்படி இருக்கும், பல்லு எப்படி இருக்கும், தாடி எப்படி இருக்கும், காது எப்படி இருக்கும், கைகள் எப்படி இருக்கும், பேச்சு எப்படி இருக்கும், அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும், அவங்களுடைய நடை எப்படி இருக்கும், அவங்களுடைய சிரிப்பு எப்படி இருக்கும், அழுதால் எப்படி இருக்கும் என்றெல்லாம் அவர் அப்படியே சொல்லிட்டு வர்றார். அபான் இப்னு ஸயீத் ரலியல்லாஹு தலைக்கு மேலே கையை வச்சுட்டாங்க. என்னடா இது, நேராக பார்த்து சொல்கிற மாதிரி இப்படி சொல்கிறாரு என்று பெரிய ஒரு ஆச்சரியப்பட்டு விட்டு, எப்படி உங்களுக்கு தெரியும் இப்படி வர்ணிக்கீங்க? நான் எங்கே வர்ணிக்கிறேன், அல்லாஹ்ல வர்ணித்து வச்சுக்கிறான், தௌராத்தில் அல்லாஹ்ல வர்ணித்து வச்சுக்கிறான், செஞ்சு இல்லை எல்லாம் இந்த செய்தி நான் ஒன்றும் சொல்லலை. அப்படியா? அவங்கள பற்றி முந்தைய வேதங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா, அபான் சரி போட்டோம், நீங்கள் ஊருக்கு திரும்பினா நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, சண்டை போடுறீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இக்ரா அலர் ரஜுலி ஸாலிஹில் அரப், நீங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு அஸ்ஸலாம், என்னுடைய சலாமை நீங்கள் ஏற்றி வச்சுருங்க, என் சலாமை நீங்கள் சொல்லிடுங்க, அதையாவது நீங்கள் செய்வீங்களா அப்படின்னோடனே உங்களுக்கு மனசில் பெரிய சங்கடமாக போச்சு. என்னடா இவ்வளோ வேதத்தில் இவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, இதை நாம் போய் எதிர்த்து கொண்டு இருக்கிறோமே, அதுவும் என்ன அப்படி முன்னுக்கு நின்று பார்க்குற மாதிரி. அப்போ அல்லாஹ் தஆலா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவிற்கு முந்தைய வேதங்களில் சொல்லி காட்டிருக்கிறாங்க நமக்கு விளங்குதா இல்லையா? அப்போ எவ்வளவு, அப்போ அபான் இப்னு ஸயீத் ரலியல்லாஹு தஆலா அதிர்ந்து போயிட்டாங்க. முன்னால் நின்று ஒரு ஆள் நிற்கிறாங்க, இப்போ பார்க்குறாங்க, இப்போ ஃபோன் இருக்குது, இந்த ஃபோனை பார்த்துட்டு நம்ம சொல்கிறது கஷ்டமா? பார்த்து பேசுகிறோம். ஒரு ஆள் இருக்கிறாங்க, இவங்கள பார்த்துட்டு இவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன தொப்பி போட்டுக்கிறாங்க, என்ன ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாங்க, என்ன கலர் வேட்டி கொடுத்துருக்குறாங்க என்று பார்த்து சொல்வது நமக்கு கஷ்டமா? இப்படி முன்னால் பார்த்து நாம் சொல்லுவது எவ்வளவு இலகுவோ அதை போல அந்த ராஹிப் என்ன செய்கிறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அப்படியே அக்கு வேற ஆணி வேறாக தெளிவாக என்ன செய்கிறார், சொல்வதை பார்த்து அபான் இப்னு ஸயீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்யணும், அதிசயிச்சு போயிட்டாங்க, அப்படியே திகைச்சு போயிட்டாங்க. ஆஹா, இதுக்கு மேலே நம்ம இப்படி இருந்தால் நல்லது இல்லை, நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணம் அப்போவே வந்துருச்சு. அவங்க அப்போ அதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷெரீஃபுக்கு போயிட்டாங்க. அப்போ மதீனா ஷெரீஃபுக்கு போய் பல வருடங்கள் ஆயிடுச்சு. பத்ரு உஹது யுத்தம்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு, அகல் யுத்தமும் நடந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னால் உள்ள செய்தி, அது வரைக்கும் இவங்க எதிர்ப்பாளர்கள் தான் இருந்தாங்க. அபான் இப்னு ஸயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து நடந்த யுத்தங்களில் அவங்க கலந்துக்கிட்டாங்க, எதிராளிகளில் இருந்தவங்க. எனவே இப்படி இந்த ராஹிபு சொன்னதை கேட்டு அப்படியே திகைச்சு போன, இப்படிப்பட்ட ஒரு இறை தூதரையா நாம் எதிர்த்திருக்கிறோம் அப்படின்ட்டு ரொம்ப வேதனைப்பட்டவங்களாக அவங்க என்ன செஞ்சாங்க, திரும்பி போகிறாங்க. அப்போ ஹுதைபியாவுடைய காலகட்டம் அது, ஹுதைபியாவுடைய காலகட்டம் அது. அப்போ அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க, நேரம் திரும்பி போனாங்க. ஹுதைபியா நடக்கையில் ஹுதைபியாவுடைய காலகட்டம். இனி ஊருக்கு போய் திரும்பி போயிட்டாங்க. திரும்பி போய் தன்னுடைய நண்பர்கள்ட்ட போய் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, அவங்க எங்கே இப்போ எப்படி இருக்கிறாங்க, என்ன நடக்குது, இப்போ ஒரு சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்ட பொழுதெல்லாம் அந்த நண்பர்கள் சரியாக பதில் சொல்லலை. ஏன்னா இவங்க கேட்குற விதம் வேறு மாதிரி இருக்குது. முன்னாலெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்பேன், என்னாச்சு, அவர் என்ன சொன்னார், என்ன நடக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய ஆள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செய்திகள் என்ன அப்படின்னு கேட்டால் யோசிப்பாங்களா இல்லையா? அவர் இவர் அப்படி இப்படின்னு பேசி கொண்டிருந்த ஆள் இப்போ நேர் மாதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கே இருக்காங்க, அவங்கள பற்றி உண்டான தகவல் என்ன, நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இப்படிலாம் கேட்டால் நண்பர்கள்லாம் பார்த்தாங்க, என்னடா இவன் வேறு மாதிரி அமைப்பில் இருக்கிறானே, என்ன நிறம் மாறி போயிருக்கிறானே என்ன அப்படின்னு அவங்க பார்த்து அவங்களாம் பதில் சொல்ல இல்லை. இருந்தாலும் கூட இவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அந்த தகவல்களை எப்படி பெறணுமோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுக்கு வர்றாங்க, அந்த டைம் அவங்க மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாங்கங்கிற டைம் கேட்டது. அதற்கு பிறகு ஹுதைபியா முடிந்ததற்கு பிறகு இவங்களும் பின்னாலே போய் என்ன செஞ்சுட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போய் இணைஞ்சிக்கிட்டாங்க. ஹுதைபியா முடிந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், இதற்கு திரும்பி போகும் பொழுது அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அதோட போய் அவர்களை இணைந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட அபான் இப்னு ஸயீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஹ்ரைனுடைய கவர்னராக ஆக்கினாங்க.
பஹ்ரைன் இஸ்லாத்தினுடைய கையில் வந்த பொழுது அங்கே அலா இப்னுல் ஹதுரமி ரலியல்லாஹு தஆலா அவங்கள பற்றி நம்ம கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்போம். மிகப்பெரிய ஒரு சஹாபி சைனா அலா இப்னு ஹதுரமி ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் என்ன செஞ்சாங்க, அந்த பஹ்ரைனுடைய கவர்னராக இருந்தாங்க. ஒரு காரணத்துக்காக அவங்களை நீக்கிவிட்டு சைனா அபான் இப்னு சயீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, நியமிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத் வரைக்கும் கடைசி வரைக்கும் அவங்க தான் இருந்தாங்க. அவங்கள வஃபாத் ஆகிட்டதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை அவங்க அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தின் போது அவங்க பஹ்ரைனில் இருக்கிறாங்க. யார்? அபான் இப்னு சயீத் ரலியல்லாஹு தஆலா. அவங்க மதீனா ஷெரீஃபில் இல்லை. அவங்களுக்கு தகவல் பின்னால் கிடைக்குது. ஏன்னா கம்யூனிகேஷன் இல்லாத காலம் அது, அவ்வளோ லேட்டாக தான் கிடைக்குது. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுலாவை ஜியாரத்து செய்வதற்காக என்ன செஞ்சிட்டாங்க, திருப்பி மதீனா ஷெரீஃபுக்கு வந்துட்டாங்க. வந்து அங்கேயே தங்கியிருந்து ஜியாரத்தில் ஈடுபட்டாங்க. அதற்கு அப்போ அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய ஆட்சி காலம். சித்திக் நாயம் ஸல்லல்லாஹு அராத் அபூபக்கர் அய்யருத்தஹு இலைஹா, அந்த திரும்பவும் பஹ்ரைனினுடைய கவர்னராக நீங்கள் போகணும் என்று சொன்ன பொழுது அவங்க சொல்லிட்டாங்க, லா அமலுல் பஅத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சித்திக் நாயகமே கலீஃபா என்னை நீங்கள் விட்டுருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க என்னை கொண்டு வச்சாங்க, எனக்கு உண்மையிலேயே பதவிகளில் உட்கார்ந்துருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டா வாஜிபாக போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து நீ இதில் பதவியில் இரு அப்படின்னு சொன்னால் என்ன இருந்து தான் ஆகணும், முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஆள் வந்து உங்களுக்கு இந்த பதவியை தர்றேன்னா என்னால் முடியாதுன்னு சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தருக்கு வந்து ஒரு பதவியை கொடுத்து நீங்கள் இந்த பதவியில் இருங்க அப்படின்னு சொன்னால் அதை மாற்ற முடியுமா? மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. உஜூபா போயிடுது. அல்லாஹும் ரசூலும் சொன்னால் அது வாஜிபு. எனவே அந்த அடிப்படையில் நான் எனக்கு உண்மையிலே எனக்கு பதவிகள் அந்த கவர்னர் பதவிங்கிறது எவ்வளோ பெரிய பதவி, அதில் இருக்கிறதுக்கு ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. உண்மையில் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கொண்டு உட்கார வச்சதுனால நான் அதில் என்ன செஞ்சேன், உட்கார்ந்தேன். இப்போ அவர்களுக்கு பிறகு நான் யாருக்காகவும் அந்த பதவியை நான் மேற்கொள்வதற்கு தயாராக இல்லை, என்னை மன்னிச்சிருங்க, என்னை விட்டுருங்க என்று சொல்லி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, விட்டுட்டாங்க. அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட அபான் இப்னு சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்களுடைய வாப்பா பேர் வந்து வாப்பா அபு ஹைஹான்னு அழைக்கப்படுவாங்க. இவங்களுடைய வாப்பா சயீது தான், ஆனாலும் கூட அவங்க வாப்பா அபு ஹைஹான்னு ஒரு பிள்ளை இருந்தது. இவங்களுடைய அபான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மூத்த சகோதரர் ஹைஹா அப்படின்னு ஒரு பேர் இருந்ததுனால அபு ஹைஹாவுடைய வாப்பா அப்படின்ற பேர் இருந்தது. இந்த இவரை பொறுத்தவரை இவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கடையில், அவங்களுடைய வாப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கடையில். அவங்க வந்து பத்ரு யுத்தத்தில் என்ன செஞ்சாங்க, சைனா அபான் இப்னு சயீத் ரலியல்லாஹு தஆலா எப்படி பத்ரு யுத்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து வந்தார்களோ அதே போல் அவங்களுடைய வாப்பா அபு ஹைஹாவும் எதிர்த்து வந்தாங்க. இவங்களை வந்து அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களும் உபைதா ரலியல்லாஹு தஆலா இருவருமாக சேர்ந்து அவங்கள கொண்டுட்டாங்க. யாரை? எதிரியாக இருந்த சைனா அபான் இப்னு சயீத் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாப்பாவாகிய அபு ஹைஹாவை அவர்கள் கொன்றார்கள் என்ற வரலாற்றை நம்ம என்ன செய்யப்படுகிறது, பார்க்க முடிகிறது. சங்கையான பெருமக்களே, இப்படிப்பட்ட அற்புதமான ரெண்டாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிலாஃபத்துக்கு வந்த பொழுது சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டது. சில பேர் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு சித்திக் நாயகம் ஹிலாஃபத்துக்கு வந்துட்டாங்க. அப்படி ஹிலாஃபத்து ஆட்சியில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு சில பேர் பையத்து செய்யாமல் பின்தங்கி இருந்தாங்க. அது சில காரணங்களால். அதுக்கு பிறகு எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, பையத்து செய்தார்கள். ஒவ்வொன்றும் ஒரு காரணத்தினுடைய அடிப்படையில் தான். அதில் போய் அவங்க பையத்து செய்யலையே இவங்க பையத்து செய்யலையேன்னு நம்ம குறைபடக்கூடாது. அதுக்கு ஒவ்வொரு காரணங்கள் அடிப்படையாகிறது. அவர்களுடைய காரணங்களை பார்க்கும்போது அது பொருத்தமாக இருந்தது. அவர்களுடைய காரணங்களை பார்க்கும் பொழுது அது பொருத்தமாக இருந்தது. யாரும் இதயத்தால் அந்த ஹிலாஃபத்தை மறுக்க இல்லை. எந்த சஹாபி என்ன செய்யலை, ஹிலாஃபத்தை மறுக்கலை. இன்னைக்கு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய எதிராளிகள் குளறுபடி செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்களா, அபூபக்கர் சித்திக் நாயகத்தை என்ன ஹிலாஃபத்தை இவர் ஏற்கையில் அவர் ஏற்கையில் அப்படி ஏற்கையில் சாதாரணமாக பேசிட்டு இருக்கிறாங்க. அட ஏன் ஏற்கையில்? எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள், இதயபூர்வமாக எல்லாரும் ஏற்றுக்கொண்ட பொழுதிலும் சில காரணங்களினுடைய அடிப்படையில் என்ன செஞ்சாங்க, ஆரம்பத்தில் நேரடியாக பையத்து செய்யாமல் விலகி இருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு ஒரு காலம் வரும் பொழுது எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, எந்த ஒரு சஹாபியும் பின்தங்கி இருக்கையில், ஹல்ஃபாக இல்லை, தஅஹுராக இல்லை, எல்லா சஹாபிகளுமே என்ன செஞ்சிட்டாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய பையத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆரம்பத்தில் அபான் இப்னு சயீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் கூட சற்று பின்தங்கி இருந்தவங்க தான். ஏன் அப்படின்னு கேட்டால், ஹாஷிம் கிளையினருக்கு அந்த பதவி போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாருக்கு. ஹாஷிம் கோத்திரத்தை சார்ந்தவங்க தானே. எனவே ஹாஷிம் கோத்திரத்தாருக்கு அந்த பதவி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தது. அதே சமயம் ஹாஷிம் கோத்திரத்தாரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்து செய்யும்போது பார்க்குறாங்க,
அதாவது இந்த பையத் ஹிலாபத்து வந்து யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு ஹாஷிமி யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஹிலாபத்து போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் ஹாஷிமிகளே வந்து என்ன செஞ்சிட்டாங்க? சித்திக் நாயகத்தில் பையத்து செஞ்சிட்டாங்க. அப்படி செய்ததற்கு பிறகு சையதுனா அபான் இப்னு ஸயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் என்ன செய்தார்கள்? வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலே யர்மூக் என்ற பகுதியில் ஒரு யுத்தம் நடந்தது. மிகப்பெரிய ஒரு முக்கியமான யுத்தம் வரலாற்றிலே. பத்ரி உஹது எப்படி ஒரு முக்கியமான யுத்தமோ அதே மாதிரி யர்மூக்லேயும் ஒரு முக்கியமான, யர்மூக் என்பது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு யுத்தம். அது இந்த அளவிற்கு என்ன, அதில் முக்கியமான ஒரு கிதாபெல்லாம் சொல்லி காட்டுவாங்க, ரொம்ப அழகாக சொல்லி காட்டுவாங்க. யர்மூக் யுத்தத்தில் ஒரு சஹாபி சொல்கிறாங்க, என்னுடைய சாச்சாவை காணோம், என்னுடைய சாச்சப்பாவை காணமே, என்ன ஆச்சோ, ஷஹீத் ஆகிட்டாங்களோ என்னவோ ஏதோ தெரியலேன்னு நான் என்ன செஞ்சேன், ஒருவேளை யுத்தம் நடந்து முடிந்ததுக்கு பிறகு திரும்பி வந்தவர்கள் அவங்க இல்லை. யுத்தம் முடிஞ்சு தன்னுடைய டென்ட்டுக்கு எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க. முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. பலர் ஷஹீத் ஆகியும் இருக்கிறாங்க. எதிரிகள் பலர் மாண்டு போயிருக்கிறாங்க, இறந்து போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு சஹாபி சொல்கிறாங்க, என்னுடைய சாச்சப்பா திரும்பி வரல, அப்போ என்ன ஆச்சோ தெரியலையே, ஷஹீத் ஆகிட்டாலோ அல்லது குற்றையுறும் குறைவுயிருமாக கிடக்கிறாங்களோ, அப்படி இருந்தால் தண்ணி தேவைப்படுமே என்று எண்ணிக்கொண்டு அந்த சஹாபி என்ன செய்கிறாங்க, ஒரு தோல் துருத்தி தண்ணீரை போட்டுக்கொண்டு அப்படியே நேராக போகிறாங்க. போனால் அப்படியே கத்லாக்கள் நிறைய பேர் ஷஹீதாகி கிடக்கிறாங்க, காஃபிர்கள் இறந்து கிடக்கிறானோ. இதுக்கு மத்தியில் அப்படியே தேடிக்கிட்டே வந்தால் ஒரு கட்டத்தில் தன்னுடைய சாச்சப்பா கிடக்கிறாங்க. ரத்த சகதியில் அப்படி ரத்தமாக ஓடி கிடக்குது, உயிர் கொஞ்சம் போல் இருக்குது, தண்ணீர்னு கிடக்கிறாங்க. உடனே பாருங்கள் இந்த சஹாபிகளுடைய சிறப்புகள் என்னன்னு பாருங்கள். அப்போ அந்த உயிர் போகக்கூடிய தருவாயில் தண்ணி எப்படி தாகமாக இருக்கும். கடுமையான பாலை நிழல் வெயிலில் நடந்திருக்கக்கூடிய யுத்தம், ரத்தம் போயிருக்குது, தண்ணீர் தானே முதல்ல கொடுப்பாங்க. தண்ணீர்னோட உடனே தோல் துருத்தி எடுத்து திறந்து தண்ணியை கொடுக்கக்கூடிய சமயத்தில் பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்குது, ஆஹ் தண்ணீர் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. இவங்க சொன்னாங்களாம், எனக்கு வேணாம் அங்கே கொடுங்கங்கிறாங்க. யோசித்து பார்க்கணும், நமக்கு உயிர் போகக்கூடிய தருவாயில் இவங்க இருக்கிறாங்க. அவங்க ஆஹ்னு சத்தம் கேட்டதும் தண்ணியை நீங்கள் அங்கே கொண்டு போங்கன்னு கையை காட்டுறாங்க. பேச முடியல, இப்படி கையை காட்டுறாங்க, நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கையை காட்டுறாங்க. சடாடு என்ன செஞ்சாங்க, அங்கே போனாங்க. அங்கே போனது, அந்த ஆஹான்னு சத்தம் போட்டது ஒரு முஸ்லீமா அல்லது முஸ்லீம் இல்லாத எல்லாரும் தான் கிடக்கலாம், யாருன்னு கூட தெரியாது. அப்போ எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிந்தனை உடையவர்களாக அந்த சஹாபிகள் இருக்கிறாங்க. அங்கே கொண்டு போங்கன்னாங்க. உடனே அங்கே கொண்டு போனாங்க. அங்கே கொண்டு போனால் அவங்களும் ஒரு சஹாபி தான், அவங்களும் முஸ்லீம் தான், சஹாபியோ அல்லது தாபியோ இருக்கலாம், அவங்களும் அதே தான். உடனடியாக என்ன செய்றாங்க, அவங்களுக்கு தண்ணியை கொடுக்கறது போகும்போது மூணாவது நபர் ஆஹான்னு சத்தம் கேட்குது. அவங்க அங்கே கையை காட்டுறாங்க, அவங்க அங்கே போயிட்டாங்க. மூணாவது நபர்கிட்ட போய் தண்ணியை கொடுக்க போகும்பொழுது மூணாவது நபர் ஷஹீத் ஆகிட்டாங்க. கொண்டு வாயில் வைக்கிறாங்க, ஷஹீத் ஆகிட்டாங்க. உடனே சரி ரெண்டாவது நபர் கொண்டு வருவோம் அப்படின்னு அங்கே கொண்டு வர்றாங்க. அவங்க அப்போ தான் ஷஹீத் ஆகிறாங்க. சரி நம்ம சாச்சாவை தான் இருக்கிறது போல இருக்குது, அவங்களுக்கு தான் கொண்டு வந்த தண்ணி அவங்களுக்கு தான் அது பாக்கியமாக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு அங்கே கொண்டு வராங்க, அவங்களும் ஷஹீத் ஆகிறார்கள் என்பதை ஹதீதுகளில் பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு அற்புதமான சஹாபிகளாக அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய சஹாபிகளை போன்று வேறு எந்த நபிகளுக்கும் இந்த மாதிரி சஹாபிகள் இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தனிச்சிறப்போ அதே போன்று சஹாபிகளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் தனிச்சிறப்பு மிக்கவர்கள் என்று அப்பா அவர்கள் இங்கே அழகாக என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அந்த யர்மூக் யுத்தத்தில் தான் இந்த அபான் இப்னு ஸயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் என்ன செஞ்சாங்க, ஷஹீதானாங்க. அவர்களும் ஷஹீத் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து இன்னொரு புதிய ஒரு சஹாபி நாம் பார்க்க போகிறோம், அபுஜருல் முஸனி ரலியல்லாஹு தஆலா. அபுஜர், இந்த மாதிரி புதிய பேர் வேணும்னு நிறைய பேர் கேட்குறாங்களே, அதுக்கு இது ஒரு வாய்ப்பும் அமையும். புதிய பிள்ளைக்கு புதிய பேர் விடணும், புதிய இந்த சஹாபியோட பேர்களை விடுங்களேன், வாயில் நுழையாமல். இப்போ நெட்டில் என்ன செய்கிறாங்க, நெட்டில் பிள்ளைகளுடைய பெயர்களை பார்த்து வந்துட்டு அந்த பிள்ளை பேர் வைக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. அது அந்த மாதிரி விஷயங்கள் சஹாபிகள் ஒரு சஹாபிக்கு வந்து அஸ்வத்துன்னு பேர் இருந்தது, கற்பேன் அப்படின்னு ஒரு பேர் இருந்திருக்கு. சல்லல்லாஹு பார்த்து ஆஹா இனி என்ன ஆள் அழகாக அழைக்கிறீ, என்ன பேர் கற்பேன் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டாங்க. பேரை மாற்றி அபியல், நீங்கள் வெள்ளையன் அப்படின்னு மாற்றி விட்டாங்க சல்லல்லாஹு. இப்படி பேரை மாற்றின செய்திகள் நிறைய நாம் பார்க்க முடிகிறது. நான் அந்த தகவல் அபியல் என்றே பல சஹாபிகள் இருந்திருக்கிறாங்க. அபியல் என்றால் வெள்ளையேன்னு அர்த்தம், ஆள் வெள்ளை ஆள் செவப்பாள் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா. அப்படி அந்த பெயராலேயே பல சஹாபிகள் இருந்திருக்கிறாங்க. அசல் பேர் அப்படி இருந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரை மாற்றியும் இருக்கிறாங்க. இதில் அப்படிப்பட்ட அபியல் என்று வரக்கூடிய ஒரு சில சஹாபிகளுடைய பெயரையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஆக அபுஜருல் முஸனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இப்போ இவங்க வந்து என்னென்னு கேட்டால், இவங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு குறிப்பு, ஏன்னா இப்படி ஒரு சஹாபிகள்லாம் இருக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சு கொள்வதற்காகவும்
ஒருவேளை நம்ம பிள்ளைகளுக்கு அழகான பெயர் வைக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த சஹாபிகள் அதுக்கு என்ன பொருள்லாம் பார்க்க தேவையில்லை. சஹாபிகளுடைய பெயர்களுக்கோ நபிமார்களுடைய பெயர்களுக்கோ அதே மாதிரி மலக்குமார்களுடைய பெயர்களுக்கோ நீங்கள் பொருளை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அது பொருள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் அவளை பொருந்தி கொள்ளப்பட்டதான். அது பொருள் நல்லா இருக்கட்டும் நல்லா இல்லாமல் இருக்கட்டும் எப்படி இருக்கட்டும், மலக்குமார்களுடைய பேர் நம்ம வைக்கலாமே. நம்முடைய இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க மலக்குமாருடைய பேர் யாரும் வைக்கிறது இல்லை. இப்படி யாரா வைக்கிறாங்களா? ஜிப்ரையில் யாரா பேர் வைக்கிறாங்களா? மீகாயில் பேர் வைக்கிறாங்களா? இஸ்ராஃபீல் வைக்கிறாங்களா? இஸ்ராயில்டாவது வைக்க மாட்டாங்க. சரி, அது கொஞ்சம் பயமாக இருக்கும். ஜிப்ரையில் மீகாயில் வைக்கலாமே, வைக்கிறதுல மார்க்கத்தில் நமக்கு தடை இல்லையே. இஸ்ராயில்னு வைக்கலாம், மலக்குல் மௌத்துக்கு பேரை வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களில் உள்ளது அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மலக்குல் மௌத்தா ஏற்படுத்தினா இன்னைக்கு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரைல்னு பேர் வைக்க மாட்டோம், அப்படி தானே? அல்லாஹ் அவங்களுக்கு ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறான். வகையை கொண்டு வரக்கூடிய பொறுப்பு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். மாறாக உயிரெடுக்கிற பொறுப்பு அவங்களுக்கு கொடுத்துருந்தா இது அல்லாஹ்வா நாடி கொடுக்கறது. அதனால் இஸ்ராஃபீல் என்றோ இஸ்ராயில் என்றோ பேர் வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம முன்கர்னு வைக்கலாம், நக்கீர்னு வைக்கலாம். முன்கர் நக்கீர்னு யாரும் பேர் வைக்க மாட்டாங்க, ஏன்னா கேள்வி கணக்கு கேட்குற ஆள் அப்படின்னு நினச்சிவாங்க, பயப்படுவாங்க. ஆனால் பேர் வைக்கிறதுல மார்க்கத்தில் மலக்குமார்களுடைய பெயர்களை வைப்பதில் தடை இல்லை, மார்க்கத்தில் அனுமதி இருக்கிற. நபிமார்களுடைய பெயர்களை வைக்கலாம், சஹாபிகளுடைய பெயர்களை வைக்கலாம். இதற்கெல்லாம் என்ன பொருள் என்று நாம் தேடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வாயால் கூட்டிருப்பாங்களே. அப்படி ஒரு பெயர் சரியில்லை என்று இருக்குமே ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன செஞ்சிருப்பாங்க, திருத்திடுவாங்க. அங்கனே பேரை மாற்றிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு பேர் மாற்றிக்கிறாங்க, வரலாற்றில் நிறைய பார்க்க முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் எத்தனையோ சஹாபிகள் வந்தாங்க, என்ன பேர் சரியில்லை. சில விஷயங்கள் பின்னால் வரும், ரொம்ப அற்புதமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் ஒரு ஆடை அறுக்க சொன்னாங்க ஒரு சஹாபியை. அந்த ஆடை அறுங்க அப்படின்னு, கொஞ்சம் நில்லு அப்படின்ட்டாங்க. என்ன அவங்க பேர் என்ன அப்படின்னு பேரை சொன்னாங்க. பேர் சரியில்லை. நீ வேணா, நீ அறுக்க வேணான்ட்டாங்க. உன் பேர் சரியில்லைப்பா, நீ வேணாம் அப்படின்ட்டாங்க. இன்னொரு ஆளை கூப்பிட்டாங்க, உன் பேர் இது சரியில்லை, நீ சரி நீங்கள் அறுங்க. அப்போ பேர் அழகான பேராக இருக்கணும். ஆடு அறுக்கிறதா இருந்தாலும் கூட பேர் அழகாக இருக்கணும்னு பார்க்குற ஆள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆடு அறுக்கிறவருக்கு கூட பேர் அழகான பேராக இருக்கணும்னு பார்க்குறாங்க. வழிகாட்டி கூட செல்லக்கூடியவர்கள் சில சமயங்களில் வழிகாட்டியாக வருவாங்க, யுத்தங்கலக்களுக்கு வழிகாட்டுறது. அந்த மாதிரி வரும்பொழுது கூப்பிட்டாங்க, உன் பேர் என்னப்பா? நீ சரியில்லைப்பா, கரடு முரடாக இருக்குது, உன் பேரே சரியில்லை, நவுண்டுன்றாங்க. இன்னொரு பேர் சாகல், நீ காட்டு, நீ வழிகாட்டுன்றாங்க. அதே மாதிரி சில பாதைகள் ரோடுகளினுடைய பெயர்கள், அந்த பாதைகள் இருக்கும் இல்லையா மலைப்பாங்கான பகுதிகளில் ஸல்லல்லாஹு கேட்பாங்க, இதுக்கு என்ன, இதுவும் நாயகமே இந்த பக்கம் தான் போகுது, ஹைபர் பக்கம் தான் போகுது, இதுவும் ஹைபர் பக்கம் தான் போகுது, இந்த மூணாவது பக்கம் இது கொஞ்சம் சுற்றி போகும், சரி இது இந்த பாதை கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது, இந்த பாதை கொஞ்சம் நல்லா இருக்கும், இந்த கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், அப்படியா சரி இதுக்கு என்ன பேர்? இது நல்லா இருக்குன்னு சொல்லி எந்த பாதை பேர் என்ன? பாதை நல்லா இருக்குது ஆனால் பேர் சரியில்லை, அப்படியே இதை விட்டு பார்ப்பா பேர் சரியில்லை, நம்ம என்ன செய்யலாம், இந்த பாதையை கொஞ்சம் சுற்றி போனாலும் பரவாயில்ல, இந்த பேர் அழகான பேராக இருக்குது, இந்த பேராக போயிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் அழகான பெயரை தேடி இருக்கிறாங்க. எனவே சஹாபிகளுடைய பெயர்களில் ஏதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம் இல்லை என்று இருந்தால் உடனே திருத்திடுவாங்க. அந்த வகையில் அபுஜருல் முஸனி ரலியல்லாஹு தஆலா, அபுஜருல் முஸனி ரலியல்லாஹு தஆலா. இப்போ அபுஜர்னு பேர் நம்ம வச்சுக்கலாம், புதிய பேராகவும் இருக்குது. எங்களுக்கு அலிஃபில் வேணும், ஏல வேணும்னு கேட்குறாங்களா இல்லையா? ஜீமில் வரணும், ரேயில் முடியணும், ஆறில் முடியணும், அது பார்த்துக்கிற வேண்டியதான். அபுஜருல் முஸனி ரலியல்லாஹு தஆலா இவங்க சொன்னாங்க, சாலன் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலல்லாஹ் லம் யபக மிம்மாலி இல்லாஹுமரி, என்னன்னு தெரியல நாயகமே, ஒரு காசும் என் கையில் தங்க மாட்டேங்குது. நமக்கு நல்ல முக்கியமான செய்தியாக தான் இருக்குது. இவங்க கேட்டாங்க, காசு கையிலையே தங்க மாட்டேங்குது, சம்பாதிக்க தான் செய்கிறேன், ஆனால் கையில் காசு தங்க மாட்டேங்குது, என்ன செய்யன்னு தெரியல. நானும் பறக்கத்தான் சம்பாதிக்கின்றேன், அங்கே அந்த வேலை பார்க்குறேன் இந்த வேலை பார்க்குறேன், பறக்கத்தெல்லாம் வரத்தான் செய்யுது. கடைசியில் பார்த்தா மிஞ்சிறது என்னுடைய வாகனம் கழுதைக்குது, அது ஒன்று தான் மிஞ்சுது நாயகமே. இல்லாஹுமுரி, என்னுடைய கழுதைகளை தவிர வேறு ஒன்று எனக்கு இல்லை நாயகமே, எல்லாம் என்ன செஞ்சது போயிடுது, என்னன்னு தெரியல எப்படி செலவிடுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு மறந்து சொன்னாங்களா, அத்தை மகளக்க மின் சமீனி மாலிக், அதெல்லாம் சரி, உன் நீ சம்பாதிச்சு கையில் காசு இருக்கா இல்லையா, இருக்குமா இல்லையா? ஆமாம். அந்த சமயத்தில் உன் குடும்பத்துக்கு நல்லா கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்குறாங்க பாருங்கள், உன் குடும்பத்திற்கு நல்ல உணவாக, நல்ல பொருளாக, நல்ல ஆடையாக, நல்ல ரிஸ்க்காக நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நாயகமே அப்படி இப்படி இப்படி அதுதான் போகுது. நீ உன் குடும்பத்துக்கு முதல்ல என்ன செஞ்சிடணும், குடும்பத்துக்கு கொடுக்கறத நல்ல குவாலிட்டியாக கொடு, அதையே எல்லாம் உனக்கு பரக்கத் தர்றான், அதையே மிச்சப்படுத்தி நீ என்ன செய்ய போகிற, அதனால ஒன்றும் இல்லாமல் போயிடுது. எப்போ உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் சரியாக கவனிக்க இல்லையோ அதை கொடுக்குறீங்க. இப்போ தான் இது என்ன மீனுப்பா, இது நல்ல மீன், நெய் மீன் எவ்வளோ 400 ரூபாங்கிறான், இது என்ன மீன், இது 150 ரூபா தான், இது கொஞ்சம் பழைய மீன், சரி பரவாயில்ல, அது மீன் தானே இது மீன் தானேட்டு நம்ம இதை வாங்கிட்டு போயிடணும்னு வச்சுங்க, அதில் பரக்கத்து இல்லைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நீ அப்படி செய்யும் பொழுது அந்த பரக்கத்து இல்லை. ஸல்லல்லாஹு வார்த்தையை பாருங்க, அத்இம் அஹ்லக மின் சமீனி மாலிக். எவ்வளோ அழகான வார்த்தை. இந்த வார்த்தைகள் ஸல்லல்லாஹு நிறைய படிக்கணும். அத்இம் அஹ்லக மின் சமீனி மாலிக், உன்னுடைய கொளுத்த பணத்திலிருந்து உன்னுடைய குடும்பத்திற்கு உணவளிங்கிறாங்க. சமீன கொளுத்த பணம்னா நல்ல பரக்கத்தான் கொடு, எது நல்ல குவாலிட்டியோ அதை உன்னுடைய குடும்பத்துக்கு கொடுப்பா. அப்படி நீ உன்னுடைய குடும்பத்திற்கு கொடுத்தா உன்னுடைய விஷயத்தில் உன்னுடைய காசில் பரக்கத்து வந்துடும். நீனே கஞ்சத்தை தேடுறான், இது சரி ஒரு கீரணைக்கு ஒப்பேற்றிக்கிடுவோம், இதை இப்படி ஒப்பேத்தலாம் நீ தள்ளிக்கிட்டே இருந்தால் அதில் என்ன செய்ய, உன்னுடைய செல்வத்தில் பரக்கத்து வராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுஜருல் முஸனி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, குறிப்பிட்டு காட்டுகிறாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ஆஹா இப்படி ஒரு மருந்து இருக்கா, அப்போ நம்ம எந்த அளவுக்கு, அதாவது கிணறு இருக்குது, அள்ள தண்ணி ஊறுமா இல்லையா, அல்லாமல் அப்படியே போட்டுருந்தா தண்ணி கெட்டு போயிடும். இறைக்க தான் தண்ணியும் ஊறிக்கிட்டு இருக்கு, நல்லாவும் இருக்கும். அப்படி சில சமயங்களில் பாருங்கள், இந்த கிணறுகள் இருக்குது உப்பு கசமாக இருக்கும், அப்படியே இறைச்சி நல்லா அந்த தண்ணி யூஸ் ஆக அந்த தண்ணியினுடைய தன்மையும் மாறி நம்ம ஊரில் நிறைய பார்க்கலாம். அப்போ தண்ணி உப்பு கிணறாக இருக்குது, சில சமயங்கள் அந்த நீரோட்டத்தின் அடிப்படையில் இருக்கும், அதில் அதிகமான உப்பாக இருக்குது. அப்படின்ற போது நீங்கள் அதை மாற்றி அமைச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு நல்ல தண்ணியாக மாற்றி, சில பேர் என்ன செய்வாங்க, இந்த நெல்லிக்காய் இது அதே மாதிரி இந்த நவாப்பழம் மட்டை, நெல்லிக்காய் மட்டையெல்லாம் தூக்கி உள்ளே போடுவாங்க. அது ஒரு வழி, அதெல்லாம் போட்டால் அந்த தண்ணியினுடைய தன்மையை, அந்த உப்பு தன்மையை மாற்றம் அப்படிங்கிறதுக்கான மக்கள் செஞ்சது தான். இருந்தாலும் கூட மிகச்சிறந்த வழி என்ன, தண்ணி அதிகமாக இறைக்கணும். இறைச்சி என்ன செஞ்சணும், தண்ணி இறைத்து கொண்டே இருந்தால் அந்த தண்ணி நல்ல தண்ணியாக மாறிடும். அதே மாதிரி உங்களுடைய பணத்தை அத்தகை மஹ்லக மின் சமீனி மாலிக் ஃபைன்னமா ஹர்ரம்தஹா மின் அஜ்லில் ஜவாலில் கரியா. நீங்கள் கொடுக்க ஏதாவது போயிருமோ அப்படின்னு நீங்கள் பயந்து கொடுக்காமல் நீங்கள் தடுத்து வச்சுருந்தா அதில் என்ன செய்யாது, உங்களுக்கு பரக்கத்து இருக்காது. நீங்கள் கொடுக்கறத பரக்கத்தான் நிறைவாக நீங்கள் என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது பரக்கத்தாக இருக்கும், உங்களுடைய கையில் நிறைய பரக்கத்து வந்துடணும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். சங்கையான பெருமக்களே, இப்படி அற்புதமான சஹாபிகளினுடைய தகவல்கள் குவிந்து கிடக்கிறது. பல நூற்றுக்கணக்கான நம்ம ஒரு ஹாஜத்து, ஒரு அந்த பத்ரு சஹாபிகளுடைய எண்ணிக்கையில் ஒரு 313 சஹாபிகளுடைய பெயரையாவது என்ன செஞ்சணும், அந்த எண்ணிக்கைக்கு தகுந்தவாறாவது ஒரு சஹாபிகளினுடைய ஒரு அறிமுகத்தை இந்த மாதத்துக்குள்ளே சொல்லி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஹாஜத்தும் இருக்குது. அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். அருமையானவர்களே, இப்படி அபுஜருல் முஸனி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, போதனை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ வரலாறையும் படிக்கிறோம், அதிலிருந்து படிப்பினையும் நமக்கு கிடைக்கிறது. அடுத்து நாம் சொல்ல போகக்கூடிய இன்ஷா அல்லாஹ் நாளை தான் நாம் சொல்ல போகிறோம், ஒரு அற்புதமான ஒரு குட்டி சஹாபி. இது ஒரு அற்புதமான சஹாபி, நம்ம விளங்கி இருக்கிறோம், ஆனால் அதை தெளிவாக நம்ம என்ன செய்யலை, விளங்கையில். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அழகான அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு குட்டி சஹாபியை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், பேச போகிறோம். வெறும் 18 மாதங்களே வாழ்ந்த ஒரு சஹாபி. வெறும் 18 மாதங்கள் தான், 1.5 வயசு தான் அந்த சஹாபியினுடைய மொத்த வயசே. ஆக 1.5 வயசு மாத்திரமே வாழ்ந்த அந்த குட்டி சஹாபியை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளை நிகழ்வில் நாம் காண்போம். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த செய்திகளை எல்லாம் முழுமையாக சொல்லி படிப்பினை பெறுவதற்கான தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.